மருது பாண்டியர்னு 2 பேர், பெரிய மருது சின்ன மருது ராஜாக்கள். அந்த மருது பாண்டியன் கோபுரம் கட்டினானா சிவபெருமானுக்கு. சைவத்தை காப்பாற்றின தொண்டர்கள்ல மருது பாண்டியனுக்கு இடம் உண்டு. ஒரு கோபுரம் கட்டினானா. கோபுரம் எப்படி கட்டினான் தெரியுமா? காளையார் கோயிலில் இருந்து மானாமதுரை வரைக்கும் வழி பூரா ஆள் நிறுத்தினான். காளையார் கோயிலும் மானாமதுரையும் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். வரிசைக்கு ஆள் நிறுத்தினான். அவனுடைய சேனை அவ்வளவு, ஒரு 50,000 பேராவது இருக்கணும். வரிசைக்கு ஆள் நிறுத்தினான். மானாமதுரையில செங்கல் தயார் பண்ணுவாங்களாம். அது அப்படியே கையில மாத்தி இவன் அவன் கையில கொடுக்க, அவன் இவன் கையில கொடுக்க, இப்படியே கொடுத்து காளையார் கோயில் கோபுரத்தை கட்டினாங்களாம். 9 மாடி கோபுரம். இந்த மேடை இருக்கவன் என்ன சொன்னானா, செங்கல் போதும்னா, அதுக்குள்ள அடுத்த ஆளு போதும்னா, அடுத்த ஆளு போதும்னா, இந்த 50,000 பேர் போதும்னு சொல்றதுக்குள்ள ஆளாளுக்கு கையில ஒரு செங்கல் வந்துருச்சான். அதை போட்டு ஒரு கோபுரம் கட்டினானா. அந்த கோபுரம் நம்ம கோபுரத்தை விட பெருசு. 2 கோபுரம் இருக்கு சார். சாந்து பொட்டு தடதடங்க, சந்தனம் பொட்டு கமகமங்க, மதுரை கோபுரம் தெரிய கட்டிய மருது பாண்டியர் பாருங்கடி. ஏறி நின்னா மதுரை கோபுரம் தெரியுமா? காளையார் கோவில் இருந்து மதுரை தெரியுமா? இன்னொன்னு தெரியுமா? அவன் ஒரு தேர் தயார் பண்ண, ஒரு தேர் கட்டினான் கோயிலுக்கு. தேர் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தா கோயிலே வந்தாப்பது அர்த்தம். அதனாலதான் தேர் திருவிழா நடந்தா கோயிலை சாத்திடுவாங்க. ஒரு தேர் கட்ட நினைச்சான். ஸ்தபதி குப்பமுத்து ஆசாரி மர வேலையில கெட்டிக்காரன் கூப்பிட்டான். ஒரு தேர் பண்ணணும். ஆசாரி முகத்தை பார்த்தார். அவன் ஜாதகத்தை வாங்கி பார்த்தார். என்னமோ கணக்கெல்லாம் போட்டார். அவருக்கு ஜோசியம் தெரியும். இல்ல, தேர் கட்ட முடியாது, வேண்டாம். இல்ல, காளையார் கோயிலுக்கு ஒரு தேர் வேணும். 3 சந்நிதி காளையார் கோயில். சோமேஸ்வர் சௌந்தரவல்லி, காளீஸ்வர் சொர்ணவல்லி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், 3 சிவலிங்கம் ஒரு கோயில். அப்படிப்பட்ட கோயில் ஒரு பெரிய தேர் கட்டணும். இல்ல அப்பா மருது பாண்டியா, வேண்டாம், தேர் வேண்டாம். ஐயா நீங்க பெரியவங்க, ஸ்தபதி, எனக்கு ஆசை, நான் மகாராஜா, உங்களுக்கு என்ன வேணுமோ தர்றேன், தேர் கட்டணும். யோசிச்சார். இது ராஜ கட்டளை மாட்டிக்கிச்சு. கவர்மெண்ட் ஆர்டர், ஜீவோ. சரி கட்டுறேன். ஆனா ஒரு என்ன முடிவா, நான் கேட்கிறத தருவீங்களா? தர்றேன். தேர் கட்டணையா, எனக்கு ராஜ்யத்தை கட்டாலும் தர்றேன். அவன் தான் சார் சிவத்தொண்டன், மறக்காதீங்க. என் ராஜ்யத்தை கேட்டாலும் தர்றேன். தேர் வேற ஆரம்பிச்சிருச்சு. 1.5 வருஷத்துல அருமையான தேர், 3/4 அரைக்கால் தேர். தேர்ல முழு தேர் எங்கேயும் கிடையாது. 3/4 அரைக்கால்னா 0.87 ரஃபா. 3/4 3 வீசம் திருவாரூர். அந்த உயரத்துக்கு எந்த தேரும் கிடையாது. அதுக்கு கொஞ்சம் கட்டையா உள்ளது காளையார் கோயில் தேர். முழு தேர் கட்டினா பறந்துருவான். அதனால கொஞ்சம் குறை வச்சுட்டான் கட்டுறது. அருமையா பண்ணிவிட்டார் தேரு. தேர் பண்ணி இன்னைக்கு வெள்ளோட்டம் விடுறாங்க. வெள்ளோட்டம் விடுற அன்னைக்கு ராஜா தேர் வைப்பாரு. அப்புறம் தான் சாமியை வைக்கிற பழக்கம். ராஜா தயாரா வந்துட்டார். பெரிய மருது பாண்டியர், தம்பி சின்ன மருது, எல்லாரும் தேவர்கள் எல்லாம், அந்த சேனை தேவர்கள் படை எல்லாம் வந்துடுச்சு. குப்பமுத்து ஆசாரி ராஜாட்ட போனான். மகாராஜா, என்ன நீங்க நான் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கேன். ஆமா சொன்னேன், கேளுங்க, தர்றேன். தேர் நல்லா இருக்கு ஆசாரி, நீங்க கேட்கறத தர்றேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் ராஜாவா இருக்கேன். உங்க மணிமகுடத்தை எனக்கு தரணும். தேர்ல நான் தான் உட்காரணும். தேர் வெள்ளோட்டம் நான் தான் பண்ணணும். எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. யார் ராஜாவா இருக்கிறது? மருது பாண்டியர் எப்படி, இந்த ஆசாரி எப்படி? என்ன இல்ல, நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சரி ஆசாரி, நீங்க இன்னைக்கு மகாராஜா. மணிமகுடத்தை தூக்கி தலையில வச்சான். உடைவாட கையில கொடுத்தான். கட்டிக்கிட்டார். அதே மாதிரி தேர்ல இவர் உட்கார்ந்தார். மகாராஜா மருது பாண்டியர் முதல்ல தேர் எடுக்கிறார். அப்ப எல்லாரும் இழுப்பானா இல்லையா? எல்லாம் இழுத்தாங்க. தேர் நிலைக்கு வந்துருச்சு. வெள்ளோட்டம் முடிஞ்சது.
ஆசாரி கீழே இறங்குகிறார். கோயில் மரியாதை, ராஜாவுக்கு பண்ண வேண்டிய மரியாதை குப்பமுத்து ஆசாரிக்கு. பரிவட்டம் கட்டி கையில் அவருக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. சாஞ்சார், விழுந்தார், முடிஞ்சு வச்சு. குப்பமுத்து ஆசாரி கதை முடிஞ்சு போச்சு. அவர் புள்ள ஓடி வந்து அழுதான், முட்டி மோதி அழுதான். மகாராஜா, எங்க அப்பா தேருக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னாரு, நீங்க தானே கட்டாயப்படுத்துவீங்க. என்னடா ஆச்சு? எங்க அப்பாவுக்கு ஜோசியம் தெரியும். தேர் வெள்ளோட்டம் விடுற அன்னைக்கு ராஜா இறந்து போயிருவான்னு ஜோசியத்துல தெரியுது. அதுக்காகத்தான் அந்த ஒரு நாள் உங்களை விடாம அவர் ராஜாவா இருந்து இப்ப அவர் இறந்து விட்டாரு. இன்னைக்கு அந்த தேரை பார்த்தா மருதுபாண்டியன் நினைப்பு வராது, உயிர் விட்ட குப்பமுத்து ஆசாரி நினைப்பு வரும். போதும், ரொம்ப கதை அங்க போக கூடாது. அந்த காளையார் கோயில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தூங்குகிறார் திருச்சுடியிலே. கனவில காளையார் கோயில் பெருமான் காட்சி கொடுக்கிறார். யாம் இருப்பது காணப்பேன். உடனே சுந்தரமூர்த்தி சுவாமி நடந்து காளையார் கோயிலுக்கு ஓடுறார். பெருமானை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். தொண்டரடி தொழலும் சோதி இளம் விரையும் சூதனமென் முளையாள் பாகமுமாகி வரும். அந்த பாட்டை கண்டு தொழ பெறுவது என்று கொலோ அடியேன் கார்வையல் சூழ் காண பேருரை காளையே. இந்த இடத்தை நம்ம வெங்கட்ராமன் படைச்சுட்டு இருக்கான் பெரிய புராணத்துல. நீங்க அந்த கதைக்கு இந்த கதைக்கு வந்த உடனே அந்த கதையை மறந்துடக்கூடாது. திருவண்ணாமலையில வெங்கட்ராமனை உட்கார வச்சு அண்ணாமலை முதலியார் எட்டி பார்க்கிறார். வெங்கட்ராமன் பெரிய புராணத்துல இந்த இடத்தை படிச்சுட்டு இருக்கான். அண்ணாமலை முதலியார் எட்டி பார்த்தாரா, இந்த பையன் அப்படி கைய வச்சான். என்ன எழுதி இருக்குன்னு எட்டினார். திருச்சுழின்னு எழுதி இருக்கு. சாமி, உங்களுக்கு திருச்சுழிதான் ஊரா? பேசல. உடனே திருச்சுழிக்கு ஆள் விட்டாங்க. யாரோ ஒரு பிராமண பிள்ளை திருச்சுழியில இருந்து வந்திருக்கு, தியானத்துல இருக்கு, 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் பிள்ளை பேசல. இந்த ஊர்ல யாருக்காவது தெரியுமா? திருச்சுழி சின்ன கிராமம். எல்லாரும் சொல்லிவிட்டாங்க, அது அழகம்மையார் பையன், சுந்தரமையர் பிள்ளை. இங்க இருந்து பையனை காணா, 1 வருஷத்துக்கு முன்னால ஓடி போயிட்டாங்க. இவங்க மாமா புறத்து வந்து பார்த்தா மாப்பிள்ளை நிக்கிறான். இப்படி சன்னியாசிக்கலாம். வெங்கட்ராமா, இப்படி ஓடியா திட்டியே, உங்க அம்மா கண்ணீர் விடுறா, வீட்டுக்கு வா. பேச்சே கிடையாது. மாமா என்னென்னமோ சொல்லி பார்த்தாரா, ஒண்ணும் கிடையாது. திரும்பி போயிட்டாரு. அவங்க அம்மாவை அனுப்பிச்சுட்டார். அம்மா வந்துட்டா. அம்மாவை பார்த்தா பையன் பேசாம இருக்க முடியாது. பரம ஞானியா இருந்தாலும் அம்மா காலில் விழுந்து கும்பிடணும், அப்பாவை கும்பிடக்கூடாது. பரம ஞானி அப்பாவை கும்பிட்டு அப்பாவுக்கு பாவம். பரம ஞானி அம்மாவை கும்பிடாம இருந்தா ஞானிக்கு பாவம். தாய்க்கு மரியாதை அதான். குடியிருந்த கோயில். அம்மா வந்தவன கும்பிட்டுட்டார், பேசிட்டார். வெங்கட்ராமா, வீட்டுக்கு வா. இல்லை அம்மா, நான் இங்கதான் இருக்க போறேன், இதுதான் எனக்கு வீடு, வேணும்னா நீயும் வந்துரு. அவ்வளவுதான். அவருக்கு பேரு வெங்கட்ராமன். அவருக்கு பேரு பின்னால பிச்சை எடுத்தார். தெருவா போனார். அருணாசலேஸ்வரரை பாடினார். அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா பாடிக்கிட்டே பிச்சை எடுக்கிறார். அவருக்கு பேரு பகவான் ரமணர் என்று மாற்றப்பட்டது. வெங்கட்ராமன் ரமணரானான். அஸ்திவாரம் போட்டது பெரிய புராணம். இன்னைக்கு எந்தெந்த நாட்டிலையோ இருந்து வந்து உட்கார்ந்து ரமணரை பார்க்கணும், இங்க வந்து இருக்கணும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும். சைக்கிள்ல வெளிநாட்டு ஆட்கள் சுத்திக்கிட்டே இருக்கிற ஒரே இடம் திருவண்ணாமலை. இன்னைக்கு அங்க போய் பல பேர் கும்பிடுறாங்க. இவரை பொறுத்த மட்டும் நான் யார்? வேதாந்தி. ஆனா அவர் படிச்சது பெரிய புராணம். அவர் வெளிப்படுத்தியது திருவண்ணாமலையின் சிறப்பை. வந்து கும்பிடுற ஆளு கூட திருவண்ணாமலையை போய் கும்பிடுறாங்க. அதனாலே என் கண்ணிட முதல்ல பட்டது திருச்சுழி, திருவண்ணாமலை, பகவான் ரமணர். இன்னைக்கும் சைவத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அவங்க சொல்றது வேதாந்த மார்க்கம். ஆனா அடிப்படை பெரிய புராணம் மறக்காதீங்க. அதை வெளியில யாரும் சொல்றதே இல்லை. இன்னும் ஒண்ணு சொல்லட்டுமா?
ஒரு சிவராத்திரி பகவான் ரமணர் உட்கார்ந்து இருக்கார். 1948 என்னவோ, மகா சமாதி 1950. எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு ரமணர் கண்ணப்பரை பத்தி பேசிட்டு இருக்கார். பெரிய புராணத்துல கண்ணப்பர் வரலாறு அற்புதமா பேசுறார், ஆழ்ந்து ஈடுபட்டு பேசுறார். அப்பப்ப கண்ணீர் வடியுது. கடைசி சிவபெருமான் வந்து கைய பிடிச்சாருல்ல, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, அத சொன்னாரா, கண்ணீர் கொட்டு அப்படியே சமாதி ஆயிட்டார். கதை இல்ல, அதோட நின்று வச்சு அப்படியே ஆழ்ந்து உட்கார்ந்துட்டார். அவருக்கு முன்னால கண்ணப்பர் தெரிகிறார், காலத்தியப்பர் தெரிகிறார். இருந்த மக்கள் எல்லாருக்கும் சுகமா இருக்கு. 1 மணி நேரத்துக்கு மேல என்ன அலைகள் பரவின, எல்லாரும் சுகமா இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணை திறந்தாராம். எல்லாருக்கும் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிறோம்னு நினைப்பு வந்துச்சு. வரலாறு யார் வரலாறு? கண்ணப்பர் வரலாறு. போதும். ஒரு 4-5 வரலாறு இன்னைக்கு சொல்ல நினைச்சேன். ஒரு ஓரத்துல வச்சுங்க. பகவான் ரமணருக்கு வணக்கம். அதுக்கு முன்னால ஒருத்தர் சைவத்தை காப்பாற்றினவன் பட்டினத்து சுவாமி. பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிதறிது. சிவபெருமானும் குபேரனும் மேல வந்தாங்களாம். குபேரன்கிட்ட ஒரு புஷ்பக விமானம் இருக்கு. அதைத்தான் ராவணன் திருடிட்டான். அதில்தான் சீதையை சிறையெடுத்தான். அந்த புஷ்பக விமானத்திலே சிவபெருமானும் குபேரனும் போனாங்களாம். குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி, கோடீஸ்வரன். பெருமானுக்கு கல்யாணத்துக்கு கடன் கொடுத்தான். எந்த பெருமானுக்கு? திருப்பதி பெருமானுக்கு. கடன்னா கண்டவாறு கொடுத்திருக்கேன். அவர் சொன்னாராம், கலியுகம் பூரா வட்டி கட்டுறேன், அப்புறம் அசல் கட்டுறேன். கலியுகம் பூரா எனக்கு எவ்வளவு பணம் வருதோ அதை பூரா உனக்கு வட்டியா கட்டுறேன். இப்ப எவ்வளவு பணம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆந்திர அரசாங்கத்தை திருப்பதி பெருமாள் அழகா நடத்துவார். கொட்டுது பணம். அங்கே வந்து ஆளாலும் இந்தியால பணம் போடுறதில்லை, கொட்டுறது. மூட்டை கணக்கா கொட்டிக்கிட்டு ஒரு ஆளு தலையில மூட்டை தூக்கிட்டு வரேன். என்னன்னு கேட்ட நோட்டுங்கிறேன். பெருமாளுக்கு நேர்ந்துகிட்டது. அந்த குபேரன் சிவபெருமானும் மேல போனாங்களாம். ஒரு ஊரை பார்த்தானா குபேரன், அழகா இருக்கு. சிவபெருமானே, இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்கு. அது என்ன, இந்த ஊர்ல எல்லாம் தங்க கதவு போட்டிருக்காங்க. வீட்டுக்கு தங்கத்துல கதவா. இந்த ஊர் எந்த ஊரு? காவிரி பூம்பட்டினம். இங்க யார் இருக்கா? வணிக பெருமக்கள், திரைக்கடலோடி திரவியம் தேடக்கூடியவர்கள், வணிக பெருமக்கள். இது என்ன தங்க கதவு? அது ஒரு பெரிய கதவு. இவங்க எல்லாம் வெள்ளியில கதவு போட்டிருந்தாங்க. இந்த ஊர் ராஜாவும் மந்திரியும் வர்ற பொழுது மந்திரி ராஜாக்கு ஒரு சாவியை போட்டான். என்னென்ன இவங்க எல்லாம் வெள்ளி கதவு போட்டிருக்காங்க, நம்ம அரண்மனையில மட்டும் சாதாரண இரும்பு கதவு இருக்கு, இவங்க வெள்ளி கதவு போடப்படாதுன்னு ஒரு சட்டம் போட்டுருந்தாங்க மந்திரி. அப்பவே மந்திரி அப்படித்தான் இருந்திருக்காரு. சரின்னு மறுநாள் சட்டம் போட்டாச்சு. 3 போய் பார்த்தா எந்த வீட்டிலையும் வெள்ளி கதவு கிடையாது, எல்லாம் தங்க கதவு. இதுக்கு சும்மா இருந்திருக்கலாமா இல்லையா? நுணனும் தன் வாயாக்கள் அந்த தங்க கதவு. காவிரி பூம்பட்டினம் அற்புதமான இடம். இந்த பட்டணத்தை பார்த்து ஆசைப்பட்டான் குபேரன். சிவபெருமான் சொன்னானா, டே ஆசைப்பட்டா பிறக்கணும், பிறந்தது. காவிரி பூம்பட்டினத்தில் போய் பெற குழந்தை பிறக்க போகுது. காவிரி பூம்பட்டினம் சிவநேச செட்டியார், ஞான கலாம்பிகை 2 பேரும் ரொம்ப நாள் தவம் செய்தார்கள். குழந்தை பிறந்தது. குபேரன் வந்து பிறந்தான். திருவெண்காடர்னு பேர் வச்சாங்க. குழந்தைக்கு 5 வயசு. அப்பா காலம் ஆயிட்டார். ஒரு சோமவாரம், பிரதோஷம், திருவோணம், திருவெண்காட்டுக்கு போனார், வழிபட்டார். ஒரு ஐயர் ஒரு சம்புடத்தை கொடுத்தார். சம்புடம்னா தெரியுமா? பித்தளையில பண்ணப்பட்ட ஒரு சட்டி, தாயும் மூடியும். அப்படி மூடலாம், திறக்கலாம். நம்ம சோப்புடப்பா இருக்குல்ல, அப்படி சின்னது சம்புடம். எடுத்து பார்க்கிறார், உள்ள ஒரு மரகத விநாயகரும் சிவலிங்கமும் இருக்கு. குபேரனா இருந்த பொழுது நீ பூஜித்தது. இவருக்கு அதெல்லாம் தெரியல. கடவுள் கொடுத்து விட்டுட்டார். அதை வச்சு பூஜை பண்ண பூஜை பண்றார். கல்யாணம் ஆச்சு. சிவகலைன்னு அவளுக்கு பேரு. வேற பார்த்தீங்களா?
அம்மா பேரு ஞானகலை, பொண்டாட்டி பேரு சிவகலை. அப்படித்தான் பேரப்பவெல்லாம். சிவகலைக்கு இவருக்கும் குழந்தை இல்லை. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப நாள் தவம். திருவிடமருதூர் பெருமான் காலில் விழுந்தார். திருவிடமருதூர் பெருமானுக்கு பேர் தெரியுமா? மகாலிங்கம். நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி பேர் இல்லை. சொக்கலிங்கம் தானே பேர் இருக்கிறான். மகாலிங்கம். ஏன்? சோழ நாடே ஒரு கோயில். மேல ஏரியல் வியூ. சோழ நாட்டு பிளேன்ல போய் பாருங்க, கோயில் மாதிரி தெரியும். கோயில்ல பிள்ளையார் எங்கே இருக்கணும்? திருவரஞ்சுழி விநாயகர். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சுமே, அங்க பாடுன பாட்டு. முருகன் எங்கே இருக்கணும்? இங்கே சுவாமி மலை. நடராஜா எங்கே இருக்கணும்? இந்த இடத்துல சிதம்பரம். சண்டீஸ்வரர் எங்கே இருக்கணும்? அங்கே திருச்செங்கலூர். நவகிரகம் எங்கே இருக்கணும்? இந்த மூலையில. அதான் சூரியனார் கோயில். கரெக்டா இருக்குதுங்க. சரி, இந்த பக்கம் திரும்பி வந்தா கர்ப்பகிரகம் எங்கே இருக்கணும்? திருவிடமருதூர். அதான் கர்ப்பகிரகம். மேல போய் பார்த்தா ஒரு கோயிலே தெரியுது. சோழ நாடே ஒரு கோயில். ஒவ்வொரு ஊரு ஒவ்வொரு சந்நிதி. கர்ப்பகிரகம் உள்ள இடம் திருவிடைமருதூர். கர்ப்பகிரகம் அந்த இடம். அதனால அந்த சாமிக்கு மகாலிங்கம் பேர். இந்த திருவிடமருதூர் பெருமான போய் கும்பிட்டார். வந்துட்டார். கனவுல காட்சி. நாளைக்கு திருவிடமருதூருக்கு போ. சுசீலை சிவசர்மான்னு 2 பேர் கோயில்ல இருப்பாங்க. அவங்க ஒரு குழந்தைய கொடுப்பாங்க. அந்த குழந்தைய எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்கிட்டு வாங்க. பைசா நிறைய இருக்கு. 9 கோடி பொண்ணு வீட்டு வாசப்படியில கிரேக்க நாட்டுக்காரன் காவல் காக்கிறேன். பிள்ளைகள் கப்பல் எடுத்துக்கிட்டு விளையாட போகும். நம்ம வீட்டுக்குள்ள ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு போறாப்புல. அவளது சொத்து. சரி, அங்கே சிவசர்மா கனவுல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். நாளைக்கு காலையில மருத மரத்துக்கு கீழே நாம் ஒரு குழந்தை மாதிரி கிடப்போம். நம்முடைய அம்சம் பெற்ற குழந்தை. சிவபெருமான் அவதாரம் பண்ண மாட்டார். பிறவாயாக்கை பிரியும். அவருடைய அம்சம் பெற்ற குழந்தை கிடக்கும். எடுத்துக்கோ. பட்டணத்து செட்டியார் வருவார். திருவன்காடர் அவருக்கு பேரு. இடைக்கிட தங்கத்தை வாங்கிட்டு கொடுத்துரு. சரி, காலையில போய் பார்த்தா குழந்தை அழகா கிடக்கு. இந்த அம்மா சொன்னா நம்மளே வளர்க்கலாமா? குழந்தை என்ன அழகா இல்லை. இது பட்டணத்து செட்டியாருக்காக கடவுள் கொடுத்தது. நமக்கு கட்டளை இல்லை. நமக்கு தங்கம் தான். இந்த தங்க பிள்ளை அவருக்கு தான். செட்டியார் வந்தார். இடைக்கிட தங்கம் கொடுத்தார். பிள்ளைய வாங்கினார். என்ன பேரு வைக்கலாம்? மருதவாணன். மருத மரத்தடியில கிடந்ததுனால சிவபெருமானுடைய அம்சம் மருதவாணன். பையன் வளர்ந்தான். ஒரு 18 வயசாச்சு. கப்பல் எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ண போறேன்னா அப்பாவுக்கு சந்தோஷம். காவிரி பூம்பட்டினம் திரைக்கடலோடு திரவியம் தேடிய வம்சம். நண்பர்கள் ஒரு 10 பேரை சேர்த்துட்டான். ஒரு 7-8 கப்பல் ஆனாடுது. பாய்மர கப்பல். உள்ள உட்கார்ந்து பொருள் எடுத்துக்கிட்டு போறாங்க. கொண்டு விற்கிறது. கொண்டு விற்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இங்கிருந்து ஒன்ன கொண்டுகிட்டு போய் கொடுத்து விட்டு அங்கிருந்து ஒன்ன வாங்கிட்டு வர்றது. ஈழத்துணவும் காடக தாக்கமும் கங்கை வாரியும் காவிரி பயனும் அரியவும் பெரியவும் நெறிய இண்டி வளர்ந்தலை மயங்கிய நனந்தலை மருது. சங்க இலக்கியம் பட்டினம் பாலை என்னென்ன வித்தாங்கன்னு ஒரு லிஸ்ட். எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. அங்கிருந்து எல்லாரும் வியாபாரம் பண்ணி முடிச்சு தங்கமா கொண்டுகிட்டு வர. ஆளாளுக்கு தங்க கட்டி பிஸ்கட். நம்ம பையன் இருக்கான் பாருங்க, மருதவாணன். தங்கம் எல்லாம் கொண்டாடலை. கப்பல்ல பாதிக்கு எருவுராட்டி. கடைசி எரிக்கிறதுக்கு பயன்படும் எரு. இன்னொரு பக்கத்துல சாப்பிடுறதுக்கு அவலும் பொரியும். கப்பல் போறாத தங்கம் எல்லாம் கிடையாது. புறப்பட்டாங்க. எல்லாம் சிரிக்கிறான். ஒரு வியாபாரி வீட்டுக்குள்ள வணிக வீட்டுக்குள்ள தங்கம் கொண்டாடாம அவளும் பொரியும் வெறுவராட்டியும் கொண்டு போறியே. இதன் பலன் இப்ப தெரியாது. எல்லாம் புறப்பட்டு வந்தாங்களா, திடீர்னு சுனாமி வந்துருச்சு.
கப்பல் இப்படி போகுது அப்படி போகுது, கஷ்டப்பட்டு நிறுத்தி திசை தடுமாறி எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் கஷ்டப்படுத்தி திருப்பி கொண்டாடுங்க. இதுக்குள்ள 6 மாத்தையில வர வேண்டிய கப்பல் 10 மாசம் ஆயிடுச்சு. இவங்க 6 மாத்தைக்குத்தான் சாப்பிடுறதுக்கு வச்சிருந்தா எல்லாரும். அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமில்ல, ஸ்டாக்கு தீர்ந்து போச்சு. இவன் காலில் வந்து விழுந்தாங்க. என்னன்னு கேட்டான். குளிர் தாங்கல, 4 எலுமிராட்டி கொடு, எரிச்சு நாங்க குளிருக்கு பாதுகாப்பு பண்ணிக்கிறோம். தணல் கூட்டுறது, இந்த அவலும் பொரியும் கூட சாப்பிட்டுக்கிறோம். ஏன் உங்கள்கிட்ட தான் தங்கம் இருக்குல்ல, சாப்பிடுறது அதுதான் புத்தி. எவ்வளவு தங்கம் இருந்தாலும் சாப்பிட முடியாது. அவனும் பொரியும் வாங்கிக்கிட்டான். ஏய், திருப்பி கொடுத்துடணும். என்ன பெரிய காரியம்? ஒரு விராட்டிக்கு 2 விராட்டியா தர்றான். 7 விராட்டி தானே, ஒட்டிக்கு 2 கொடுக்கிறோம். சரி, ஒரு படியா சாப்பிட்டு வந்தாச்சு. இங்க வந்து எல்லாம் அவன் வீட்டுக்கு பொருளை கொண்டுட்டு போயிட்டான். இந்த பையன் 7 விராட்டியவும் அவள் பொரியவும் மிச்சத்தை கொண்டாந்து வீட்டுல போட்டான். எல்லா பையனும் அவங்க அப்பாட்ட வந்தாங்க. உங்க பையனுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, இதை கொண்டாந்து இருக்கான். அவர் வந்து பார்க்கிறார், 7 விராட்டியா குடிச்சு கிடக்கு. நம்ம வீட்டுக்குள்ள இப்படி பண்ணிட்டு போயிட்டானே, சே, இந்த 7 விராட்டி எனக்கு என்னத்துக்கு முறிச்சு தூக்கி போட்டாரா? தங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. 7 விராட்டிக்குள்ள எடுத்து பார்த்தா தங்க நாணயம் இருக்கு. இந்த பயலுக்கு பூரா அசத்து போனாங்க. ஒட்டிக்கு 2 தாரேன்னு சொல்லி இருக்கணும். உள்ள தங்க நாணயம் வச்சுள்ள கொடுக்கணுமே, வெறும் 7 விராட்டியா கொடுக்க முடியும்? அர்த்தம் புரியுதா? இந்த உடம்பு தான் 7 விராட்டி, உள்ளே இருக்க தங்கம் தான் சிவபெருமான். ஆனா தங்கம் தெரியல, 7 விராட்டி தான் தெரியுது எல்லாருக்கும். உடம்பினை முன்னம் எடுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புடைய உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உங்களை பார்த்தா ஒரு கும்பிடு போடுறேன். கும்பிடு யாருக்கு? உங்களுக்கா? உங்களுக்குள்ள இருந்து சிவபெருமான். என்னை பார்த்தா 1000 பேர் கும்பிடுறாங்க. இந்த உடம்புக்கா? சத்தியமா இல்லை. என்னைக்கு இந்த உடம்புக்குன்னு நினைச்சனோ அன்னைக்கே என் கதை முடிஞ்சு போயிடும். இதுக்குள்ள இருக்க சிவபெருமான கும்பிடுறாங்க. ஒட்டிக்கு 2 கொடுக்கிறேன்னு சொல்லியாச்சு. என்ன உள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு தங்க நாணயம் இருக்கு. அப்பாவுக்கு சந்தோஷம், என் பிள்ளை நல்ல வியாபாரி, பிள்ளைய பார்க்கணும். அம்மாட்ட ஓடி வர, அம்மா சொல்றா, பையன் இந்த பெட்டியை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு மறைஞ்சிட்டான். என்னம்மா சொல்றேன்? ஆமா, போனா அப்புறம் காணாம போயிட்டேன். யாரு அது? காணாம போயிட்டான்னா ஒண்ணும் புரியலையே. இந்த பெட்டியில என்ன இருக்கு? கொண்டா. பெட்டியை வாங்கினா திறந்தா ஒரு ஊசி, காது இல்லாத ஊசி. காதுன்னா தெரியுதா? இந்த காது இல்ல, துவாரம். துவாரத்தை காதுன்னு சொல்றது. ஊசி காதுல ஒட்டகம் நுழையாது. காதுன்னா என்ன? துவாரம். ஊசியில துவாரம் இல்லைன்னா நூலை எப்படி கோர்க்கிறது? துவாரம் ஓப்பனா இருந்தா கோர்க்க முடியாது. இது காதற்ற ஊசி. ஒரு சிட்டை எடுத்து வச்சிருக்கான் பையன். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே, 9 கோடி பொண்ணு கிரேக்க நாட்டுக்காரங்காவல், இவ்வளவு சொத்துங்கிறியே, செத்ததுக்கு அப்புறம் காதில்லாத ஊசி கூட உங்கூட வராது, தெரிஞ்சுக்கோ. சிவபெருமான் ஒருத்தர் தான் தொடங்கி வருவார். பட்டுன்னு ஞானம் கிடைச்சு எல்லாத்தையும் பார்த்தாரா? அவ்வளவுதான். கட்டின வேட்டிய கலட்டி தூக்கி போட்டார். வெறும் கோவணம். வெளியில வந்தார். சேர்ந்தனார் கணக்க பிள்ளை, திருவிசைப்பாடியை சேர்ந்தனார். காலில் வந்தாரு. சாமி, இவ்வளவு கோடி பொண்ணு இருக்க, என்ன செய்யட்டும்? 5 லட்சம் ரூபாய் காலேஜ் கட்டு, 10 லட்சம் ரூபாய் கோயிலுக்கு கொடு, 20 லட்சம் ரூபாய்க்கு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ண சொல்லல. சொன்னா அது எங்க ஆசைன்னு அர்த்தம். எங்கேடு கட்டு போகட்டும் போ. பற்று போச்சு. வேட்டி கிடையாது, வெறும் கோவணம். உள்ளத்தில் துறவு முன்னால வந்தது, உடையில் துறவு பின்னால வந்தது. நம்ம சாமியார்களுக்கு உடையில் துறவு முன்னால வருது, உள்ளத்தில் துறவு வரவே மாட்டேங்குது. ஆடை துறந்தவன் பொய்த்துறவி, மனத்த ஆசை துறந்தவன் மெய்த்துறவி. காடு நடந்தவன் பொய்த்துறவி, மனம் கட்டுப்படுத்தினோன் மெய்த்துறவி. சரிதானா? காடு நடந்தவன் பொய்த்துறவி,
மனம் கட்டுப்படுத்தினோன் மெய்த்துறவி. ஆடை துறந்தவன் பொய்த்துறவி, மனத்தாசை துறந்தவன் மெய்த்துறவி. வீடு துறந்தவன் பொய்த்துறவி, மன வேட்கை துறந்தவன் மெய்த்துறவி. அவ்வளவுதான் சிவம்போக்கு. சிவா வெளியில புறப்பட்டார். பட்டணத்து செட்டியார் சன்னியாசி ஆயிட்டான். எங்க போகலாம்? எங்கேயும் போகக்கூடாது. ஏன்? எங்க அம்மா ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கிரியை பண்ணாம போகக்கூடாது. எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். ஆதிசங்கரே வந்து செஞ்சுட்டு போனார். செய்யணும். சுத்திக்கிட்டே இருக்க இவர் சகோதரி ஒருத்தி கோபமா வருது. எங்க அண்ணன் கோடீஸ்வரனா இருந்த பொழுது நல்லா இருந்தார். இப்ப கோமநாண்டியா தெருவில் சுத்திக்கிட்டு தெரிகிறார். என் பேரே கெட்டு போச்சு. இதுக்கு இந்த ஆளு செத்தா கூட தேவை. ஒரு நாள் அவகுத்து வாசப்படிக்கிட்ட பிச்சைக்கு நிற்கிறார் கோடீஸ்வரன். யோசிச்சா விஷம் கலந்து அப்பத்தை போட்டான். சாகட்டும் எடுத்தார். அப்பத்துல திருநீலகண்டன் தெரியுது. திருநீலகண்டன் விஷம் தானே. ஓ சிவபெருமானே, இதுல விஷம் இருக்கா? எடுத்தார். தூக்கி கூரை மேல போட்டார். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அம்மா வினைய அனுபவிக்கணும்ல. வினை விதைத்தவன் வினை அறுக்கணும். தினை விதைச்சவன் தினை அறுக்கணும். நான் உங்களை திட்டுனா என்ன 1000 பேர் திட்டுவேன். நான் உங்களை வாழ்த்தினா நீங்கள்லாம் என்ன வாழ்த்துவீங்க. இதான் சார் வாழ்க்கை ரகசியம். எல்லாரையும் வாயார வாழ்த்துங்க. நல்லா இருங்க ஐயா, நல்லா இருங்க அப்படின்னா நீங்க என்ன நல்லா இருங்கன்னு சொல்லுவீங்க. எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க, வளமோடு வாழ்க, வாழ்க வளமுடன். தீப்பிடிச்சு எழுதிருச்சு. அவர் தாயார் கொஞ்ச காலத்திலே இறந்து போனான். எல்லாரும் சொல்லாம கொண்ட சுடுகாட்டில் வச்சுட்டாங்க. ஒரு விறகு கட்டை அதுல போட்டு அம்மா உடம்ப வச்சாச்சு. செட்டியாருக்கு தெரிஞ்சிருச்சு. பட்டணத்து சாமிக்கு ஓடி வர்றார். மேல வச்சு, ஐயோ எங்க அம்மா உடம்ப இந்த விறகுல வச்சுட்டீங்களே, ஐயோ குத்துமே. விறகையெல்லாம் தூக்கி எரிச்சார். வாழைத்தண்டை வச்சார். வாழைத்தண்டுக்கு மேல அம்மாவை படுக்க வச்சார். எல்லாம் சிரிக்கிறான். வாழைத்தண்டு எப்படி தீ பிடிச்சிருக்க? முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில், அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே. முன் ஐயின தலைவன், முன் இட்ட தீ முப்புறத்திலே, சிவபெருமான் முன்னாலே வச்ச தீ முப்புறத்திலே, பின் இட்ட தீ பின்னாலே தலைவனாய் வந்த ஆஞ்சநேயன் வச்ச தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, எங்க அம்மா சுத்தி எனக்கு அடிவயிற்றில் நெருப்பு, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. வாழைத்தண்டு தீ பிடிச்சி எரிஞ்சு. ஐயோ அம்மா பாசத்திலே அழுதார். பரமஞானி, எல்லாத்தையும் தொடர்ந்தவர். தாய் பாசத்தை தொடர்க்க முடியது. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன். உடம்பெல்லாம் வலிக்குமா பிரசவ நேரத்தில். 10 மாசம் உடம்பெல்லாம் வலிக்க சுமந்து பெற்று பிள்ளைன்னு சொன்ன உடனே சந்தோஷமா எடுத்து பால் கொடுத்தாலே, இவளை நீ எந்த பிறப்பில பார்க்க போறேன். கண்ணீர் விட்டு அழுதார். அருமையான பாட்டு ஒன்னும். வெகுதே வெந்தடனில் வெந்து பொடிசாம்பல் ஆகுதே, பாதியேன் ஐயையோ மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை. குருவி பார்க்கப்படாதுன்னு கையில ஏந்தனாலே அந்த கையினைக்கு தீ பிடிச்சி எறியுதே. அருமையான வாக்கு பாடினார். பற்று கலந்தது, வேலை முடிஞ்சது. வந்தார். ஒரு வரப்புல தலைய வச்சு படுத்து கிடக்கிறார். 2 பெண்கள் தண்ணீருக்கு போனார்கள். ஒரு பொண்ணு சொன்னா, என்ன பட்டணத்து செட்டியாரு சாமியா இருக்கிறாங்க, இன்னும் தலைக்கு ஒசரம் கேட்கிறேன். வரப்புல தலைய வச்சு படுத்திருந்தார். போயிட்டாங்க. யோசிச்சார். ஆமா சன்னியாசிக்கு என்னத்துக்கு தலையிட? கீழே இறங்கி படுத்துக்கிட்டார். 2 தண்ணியை தூக்கிட்டு திரும்ப வருது. அவர் சொன்னா, ஐயோ பாவம் கோடீஸ்வரன் இப்ப முள்ளலையும் கல்லலையும் கிடக்கிறாரு. நீ சொன்னதுக்காக இப்ப பாரு கீழே இறங்கி படுத்துட்டாரு. இப்பதான் சொல்றேன், இவர் என்ன சன்னியாசி? ஏன்
தெருவில் போற பொண்ணு அவ 1000 சொல்லிட்டு போவா. அதுக்கெல்லாம் தகுந்தாப்புல தன்னை மாத்திக்கிட்டா இவர் என்ன சாமியாரு? புத்தி வந்துருச்சு. இந்த சமுதாயம் செலவழிச்சா ஊதாரிக்கும், சேர்த்து வச்சா கஞ்சனிக்கும். முன்னால போனா முற்றும், பின்னால போனா உதைக்கும், நடுவில் நின்னா இடிக்கும். நீ உன் வழியில ஒழுங்கா போ. கடவுள் எனக்கு ஞானம் கொடுத்தார். சுடுகாட்டுல மண்ணாக்க படுத்து கிடக்கிறார். அந்த ஊர் ராஜா வந்துட்டான். போய் செட்டியார, எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா உங்ககிட்ட வந்து கடன் வாங்கினேன். நீ இப்படி தரையில படுத்து கிடக்குறியே, என்னத்தை சாதிச்ச? நீ நிக்கிற, நான் படுத்து கிடக்கிறேன். இல்லாட்டி ராஜாவை கண்டா எந்திரிக்கணுமா இல்லையா? கையில காசு இருந்தா ராஜாவை கண்டா எந்திரிக்கணும். என்ன நம்மளை இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க? இப்ப ஒண்ணும் கிடையாது. துறவிக்கு வேந்த துரும்பு புறப்பட்டு பல ஊருக்கு போனார், பாடினார். நான் இந்த 2-3 வரலாறு வச்சிருக்கேன்னா வேகமா கடைசியில ஒரு ஊருக்கு வந்துட்டார். அந்த ஊருக்கு உஞ்சனை மாகாணம்னு பேர். கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் தாண்டி இருக்கிற ஒரு ஊருங்கிறாங்க. வடநாட்டுக்கு நமக்கு ஒரு பார்டர். அங்க வந்துட்டார். ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பின்னால தவத்தில உட்கார்ந்துட்டார். இவருக்கு பேரு பட்டினத்து பிள்ளையார். பின்னால தவத்தில உட்கார்ந்துட்டார். திருடங்க ரொம்ப பேரு ராஜாவுக்கு திருட போனாங்க. அந்த ஊர் ராஜா பத்திரகிரி மகாராஜா. திருட போனாங்களா? அங்கிருந்து வெளியிலிருந்து ஒருத்தன் சொன்னான், பிள்ளையார் சாமி, ராஜாவுக்கு திருட போறோம், நிறைய கிடைச்சா உனக்கு ஒரு பங்கு தர்றேன். கொள்ளைக்கு பிள்ளையார கூட்டு சேர்த்தாங்க. நம்ம வியாபாரத்துல 10% திருப்பதி வெங்கடாசலபதிக்கு வைக்கிறோமா இல்லையா? சேர்த்தாச்சு, முடிஞ்சு. போனா நிறைய திருடுனா, வந்தா நிறைய திருடினதுனால விலை மதிக்க முடியாத மாணிக்க மாலையை தூக்கி எரிச்சான். அது பிள்ளையார் இடத்துல விடாம பின்னால உட்கார்ந்து இருந்த பட்டினத்து பிள்ளையார் இடத்துல விழுந்துச்சு. இவருக்கு தெரியாது. ஞானத்துல இருந்தா, தவசுல இருந்தா, கழுத்துல பாம்பு விழுந்தாலும் தெரியாது, மாலை விழுந்தாலும் தெரியாது. தியானம். நம்ம பூஜையா வட வாசம் அடிக்குது, மணி அடிக்கலாம்னு சொல்றதுக்கு சரிதானே? நம்ம பூஜை இல்லை. அப்படியே ஈடுபட்டுட்டார். காலம் வர சேவகர்கள் தேடி பார்க்கிறான், இவர் கழுத்துல மாணிக்க மாலையோட தியானத்தில் இருக்கார். அப்படியே தூக்கிட்டான். ராத்திரி பூரா முடிச்சு திருடிட்டு இப்ப தூங்குறான். அப்படியே தூக்கிட்டாங்க. தூக்கி ராஜாவுக்கு கொண்டு நிறுத்திட்டாங்க. உட்கார்ந்துட்டார். ராஜாட்ட மாணிக்க மாலையை காமிச்சாங்க. இது நம்ம மாலை தான். அந்த ஆளை கடுமலை ஏற்றி அப்படியே தூக்கினான். கடுமரம், படுக்க காய்ச்சின மரம், கூர்மையான மரம். அது அப்படியே உட்கார வைப்பான். மரம் போல பாதையில குத்தி தலைவலியா வந்துடும். நினைச்சாலே 3 ராத்திரிக்கு தூக்கம் வராது. அப்படி பனிஷ்மெண்ட் அந்த காலம். தூக்கிட்டா உள்ள வைக்க போறான். படிச்சுன்னு முடிச்சுட்டாரு. ஓ, என்ன கடுமரத்தில் ஏத்த போறான். ஏன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? கடவுள் தப்பு செய்ய மாட்டார். என்ன கடுமரத்தில் ஏத்துறான்னா இந்த பிறவியில பண்ணாட்டி ஏதோ போன பிறவியில தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கு இப்ப தண்டனை. என் செயலாவது ஒன்றுமில்லை, இனி தெய்வமே இப்பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. நான் முன்னால பண்ண தீவினை இப்படி வந்து மூண்டதுவே. மூண்டதுவே இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? மூண்டதுவே தமிழ்ல அரவச்சு பாடல். மூண்டதுவே கடுமரம் தீப்பிடிச்சு. எரி மூண்டதுவே, வினை மூண்டதுவே. இவர் வினைய பாடினார், மரம் தீப்பிடிச்சிருச்சு. கடுமரம் எல்லாம் ராஜாக்க ஓடி போய் சொன்னா கடுமரம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. மகாராஜா பத்திரகிரி மன்னர் அங்கிருந்து ஓடி வர்றார். பட்டினத்தார ஒரு பார்வை, பட்டினத்தார் அவரை ஒரு பார்வை. காலில் விழுந்துட்டார் மகாராஜா. நம்ம காலில் மகாராஜா விழுந்தா என்ன செய்வோம்? ஒரு 6 மாதத்துக்காவது அரண்மனையில இருந்து சம்பளமா சாப்பிட்டுத்தான் போவோம். ராஜா நம்ம காலையில விழுகிறாரு. பட்டினத்து சாமி என்ன தெரியுமா சொன்னாரு? திருவிடமருதூருக்கு போ, அவ்வளவுதான். இவர் பாட்டுக்கு இவர் போயிட்டார். அவர் எந்திரிச்சு திருவிடமருதூருக்கு போயிட்டார். பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரக்கூடாது, சன்னியாசி ஆகிறேன். ஏன் சொல்லல? பொண்டாட்டிட்ட சொல்ல போனா திரும்பி வர முடியாது. ராஜ்யத்தை பிள்ளைக்கு எனக்கு என்ன, நான் சன்னியாசம் கடவுள் கட்டளை எப்படி பண்ணால் ஆயிட்டு
அவன் தான் சன்னியாசி. பொண்டாட்டியோட கோச்சிட்டு ஒருத்தன் சன்னியாசியா போனானா, அவன் நல்ல வேலைன்னு நினைச்சான். திரும்ப வந்தானா, என்னன்னு கேட்டானா, வெளியே இருக்கிற வெள்ளிச்செம்பு எடுத்து உள்ள வையினான். நீ தான் சன்னியாசியா போயிட்டு இனிமே வெள்ளிச்செம்பு வெளியில இருந்தாருன்னா உள்ள இருந்தாரு. இன்னும் 10 பாசம் போக மாட்டேங்குது. அவர் திருவிடமருதூருக்கு போயிட்டார், இவரும் திருவிடமருதூருக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் திருவிடைமருதூரில் சந்திக்கிறார்கள். கீழக்கோபுர வாசல்ல பட்டினத்தார், மேலக்கோபுர வாசல்ல பத்திரகிரியார். பத்திரகிரியார் மகாராஜா, பட்டினத்தார் முழு சன்னியாசி. பட்டினத்தார் கையில எதுவும் கிடையாது, ஒரு திருவோடு கூட கிடையாது. பத்திரகிரியார் கையில திருவோடு வச்சிருப்பார். திருவோட்டை எடுத்து பிச்சைக்கு போவார். எல்லா வீட்லையும் கொஞ்சம் சாதம் போடுவாங்க, எடுத்துக்கிட்டு வருவார். பட்டினத்தார்கிட்ட நீட்டுவார். 3 கவளம் அவர் சாப்பிடுவார். சன்னியாசி அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. 3 கவளம்னா சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு கேட்காதீங்க, சாப்பாடே அதுதான். 1 நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுறவனுக்கு யோகின்னு பேரு, 2 வேளை சாப்பிடுறவனுக்கு போகின்னு பேரு. போகின்னா இன்பத்தில் இச்சை உள்ளவன். 3 வேளை சாப்பிடுறவனுக்கு ரோகின்னு பேரு. 4 வேளை சாப்பிட்டா துரோகின்னு பேரு. 1 வேளை தான் சன்னியாசி சாப்பிடணும். 3 கவளம் சாப்பிட்டாரா? பத்திரகிரியார் 3 கவளம் சாப்பிடுவார். சோறு மிச்சம் இருக்கும். ஒரு பெண் நாய் வந்தது, அதுக்கு போட்டார், அது சாப்பிட்டுச்சு. திருவோட்டை அப்படி வைப்பார், நாய் இப்படி படுத்து கிடக்கும். பத்திரகிரியார் தெருவில் படுத்து கிடப்பார். பட்டினத்தார் இந்த வாசல், பத்திரகிரியார் அந்த வாசல். ஊர் திருவிடைமருதூர். 7-8 வருஷம் ஓடிடுச்சு. சிவபெருமான் அங்கிருந்து மத்தியானம் 3 மணிக்கு ஒரு சன்னியாசியா மாறி வந்துட்டு இருக்கார். நேர கீழக்கோபுர வாசலுக்கு வந்தார். பட்டினத்தார் படுத்து கிடக்கிறார். மத்தியானம் 3 மணி, 1 மணிக்கு சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு. சாமி பசிக்குதே, சாப்பாடு கொடுங்க. நான் சன்னியாசி, மேல கோபுர வாசலுக்கு போங்க, அங்க ஒரு குடும்பி இருக்கிறான், அவன்கிட்ட கேளுங்க. குடும்பின்னா குடும்பத்தில் இருக்கவன் அர்த்தம், குடும்பின்னா சம்சாரின்னு அர்த்தம். இந்த கிழவனார் இங்கே வந்தார். சிவபெருமான் இவர்கிட்ட வந்தார். சாமி, கீழக்கோபுர வாசலுக்கு போனேன், அங்க ஒரு சாமியார் இருக்கார். இந்த கதையெல்லாம் இவரை யாரு கேட்டார்? அவர்கிட்ட பிச்சை கேட்டேன். என்கிட்ட ஒண்ணும் இல்ல, மேலக்கோபுர வாசலுக்கு போ, அங்க ஒரு குடும்பி இருக்கிறான். அந்த குடும்பி நீங்க தானா? எப்படி இருக்கு அவருக்கு? என் குருநாதன் என்ன குடும்பின்ட்டான். 1/2 செகண்ட்ல பொண்டாட்டிட்ட சொல்லாம, பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணாம சன்னியாசியா மாறி இவர் முகத்தை பார்த்த உடனே ஓடி வந்த சன்னியாசி நான். ஆனா குருநாதர் ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டார். ஏன் சொன்னார்? அவர்கிட்ட இல்லாதது என்ன என்கிட்ட இருக்கு? இந்த நாய், இந்த திருவோடு. இதானியா என்ன சம்சாரியாக்கி முடிச்சு. திருவோட்டை தூக்கி நாய் மண்டையில போட்டார். நாயும் செத்து போச்சு, திருவோடு முடிஞ்சு போச்சு. வந்த சாமியார் வேற முடிஞ்சு போச்சு. அதுல இருந்து கையில பிச்சை. என்ன அர்த்தம்? திருவோடு வச்சிருந்தா கூட அவன் சன்னியாசி இல்லை. திருவோடு வச்சிருந்தா என்ன செய்வான்? மத்தியானம் சாதம் வாங்கி சாப்பிட்டு மிஞ்சினா தண்ணி ஊத்தி ராத்திரிக்கு வச்சிருக்கான். அடுத்த வேளை சோத்துக்கு ஏற்பாடு பண்ணினால் அவன் சம்சாரி. கடவுள் கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்ல, அவன் தான் சன்னியாசி. எப்படி இருக்கு பாருங்க. இப்படி பார்த்தா நம்ம ஊர்ல 1 வயலும் சன்னியாசி இல்லை. அநியாயத்தை பாருங்க. திருவோடும் போச்சு, நாயும் போச்சுங்க, கையில பிச்சை. அப்படி நீட்டு வாராம். அவர் 3 கவனம் எடுத்துக்கு வாராம், மிச்சத்தை இவர் சாப்பிட்டு போயிடுவாராம். 14 வருஷம் ஓடிடுச்சு. 2 பேரும் தாடி மீச கிழவனாயிட்டு. காசி ராஜா பொண்ணை கூட்டிக்கிட்டு வர்றாங்க. பத்திரகிரியார்கிட்ட வர்றான். முதல்ல சாமியை காலில் விழுந்து கும்பிட்டான். நான் காசியில இருந்து வர்றேன், காசி ராஜா, இது என் பொண்ணு. என்ன, இந்த பொண்ணு உங்க காலில் தான் விழுதுங்கிறான். கல்யாணம் பண்ண சொன்னேன், மாட்டேங்கிறான். உங்களுக்கு திருத்தொண்டு பண்றேங்கிறான். சாமி, நீங்க தான் இவளுக்கு எல்லாம்னு சொல்றா. ஒண்ணும் புரியலையே. சாமி, நீங்க தான் இவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாயும் ஒரு திருவோடு இருந்ததுக்கே நம்மளை சம்சாரிட்டாங்க. இந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு ஊரா போனா என்னத்துக்கு ஆகிறது?
ஏம்மா என்ன சொல்ற? சாமி என்ன தெரியலையா? தெரியலையே அம்மா, நான் தான் சாமி அந்த நாய். உங்க எச்சில சாப்பிட்ட பெண் நாய். இப்போ காசிராஜாவுக்கு பொண்ணா பிறந்திருக்கேன். ஒத்த பொண்ணு நான் தான் அடுத்த ராணி. எனக்கு ராஜ்யம் வேண்டாம், உங்க திருவடி தான் வேணும் சாமி. உங்க காலில் விழுந்து கிடக்கிறேன். உங்களுக்கு தேவையானதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கிறேன். எனக்கு மோட்சம் வேணும் சாமி, எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு பார்த்தார். நான் தீர்மானிக்க முடியாது. என் குருநாதர் ஒருத்தர் அங்கே உட்கார்ந்து இருக்கார். கீழக்கோபுர வாசலுக்கு வர்ற பட்டினத்து சாமி, என்னடா இவன் என்னமோ குடும்பத்தோட வர்றானே. சாமியை காலில் விழுந்தார். ஒரு வார்த்தை கேட்டார் பாருங்க, அதுதாங்க நம்ம மதத்துக்கு பெரிய வார்த்தை. சாமி, உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமா? நம்ம என்ன நினைச்சா, எச்சில சாப்பிட்ட நாய்க்கு ராஜாவுக்கு பொண்ணா பிறவி கிடைச்சிருச்சு. அவர் என்ன சொல்றார்? ஞானியுடைய எச்சில சாப்பிட்டா அந்த நாய்க்கு பிறவி வரக்கூடாது. இப்ப பிறவி வந்துருச்சு. ஞானியுடைய எச்சில் கிடைக்காது. மறைஞான சம்பந்தர் கூழ் குடிச்சாரா. ஒரு அம்மா கூழ் ஊத்துறா, அதை கையில வாங்கி குடிக்கிறார் பரமஞானி மறைஞான சம்பந்தர். இந்த ஊத்தின அம்மா நமக்கு நிறுத்தி பிடிச்சு. இவருக்கு புரிஞ்சு போச்சு, என்னடா நிறுத்தி பிடிச்சே, அது எங்க பார்க்குது? அது அங்க தெருவை பார்க்குது. தெருவுல ஒரு பல்லக்கு, பல்லக்குல உமாவதி சிவாச்சாரியார்னு தில்லைவாழ் அந்தனர். முன்னால 10 பேர், பின்னால 10 பேர், கட்டிய சொல்ல பகல்ல தீவட்டி, அப்படி எல்லாம் தூக்கிக்கிட்டு வர அந்த அம்மா அதை பார்த்ததுல ஊத்தன கூட நிறுத்தி போச்சு. இவருக்கு புரிஞ்சு போச்சு. சிரிச்சார். என்ன தாய் பார்க்கிற? பட்ட கட்டையில பகல் குருடு போகுது. பட்ட கட்டை அந்த பல்லக்கு மூங்கில் பட்டு போன கட்டை. உள்ள உட்கார்ந்து இருக்கிறது பகல் குருடு. பகல்ல தீவட்டி பெருமையோட போகுது. நாளைக்கே 4 பேர் தூக்கிட்டு போனா முடிஞ்சு போச்சு. இது பகல் குருடு தானே. பகல்ல எதுக்கு தீவட்டி? பெருமையா பகல் குருடு. இது காதுல விழுந்துச்சு இல்ல. அந்த உமாபதி சிவாச்சாரியார் பளிச்சு கீழே இறங்கிட்டார். ஓடி வர இந்த அம்மா திரும்ப கூட ஊத்த, இவர் குடிக்க, அது முழங்கையில வழிய எச்சு. உமாவதி சிவாச்சாரியார் வந்து அதை வாங்கி அவர் குடிச்சாரா. குருநாதன் எச்சில் கிடைச்சா எனக்கு ஞானம் கிடைக்குமே. அவர் அப்படி சன்னியாசி ஆயிட்டார். மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவாச்சாரியார். சாத்திரம் எழுதிய பெருமக்களில் முதலில் சிவஞான போதம் சொன்னவர் மெய்கண்டார். அவருடைய சீடர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவருடைய சீடர் மறைஞான சம்பந்தர். அவருடைய சீடர் உமாவதி சிவாச்சாரியார். புரியுதா? அது மாதிரி சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்து இவ்வளவு கதையும் பண்ணிட்டாரா. இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்க போய் நிக்கிறார். யாரு? பத்திரகிரியார். என்னப்பா சாமி, உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமா? வரக்கூடாது. எனக்கு புரியலப்பா. உள்ள மகாலிங்கம் இருக்க கேட்பா. கூட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டார். மகாலிங்கம் கும்பிட்டாருல ஒரு ஜோதி உண்டாயிற்று. பத்திரகிரியார் கலந்துட்டார். அந்த பெண் கலந்துருச்சு. காசி ராஜா அந்த பெண்ணை வளர்த்த புண்ணியத்துல அவனும் கலந்துட்டான். பட்டினத்தார் மட்டும் மிச்சம் நிற்கிறார். ஜோதி முடிஞ்சு போச்சு. சாமி, நான் தான் வாத்தியாரி ஃபெயிலா போயிட்டேன், என் பையன் பாஸ் ஆயிட்டேன். எப்படி இருக்க வாத்தியாருக்கு? என்ன விட்டுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு, ஐயா நான் எப்பையா எனக்கு மோட்சம் கிடைக்கும்? ஐயோ, நடந்து நடந்து கால அறுத்து போச்சு. என்னை பெத்து பெத்து தாய்மார் ஓய்ந்து விட்டார்களே. என்னை வச்சு எரிச்சு எரிச்சு மண்ணு தணலா போச்சு, வானம் புகையா போச்சு. மண்ணும் தணலார வானும் புகையார எண்ணறிய தாய்மார் இழைப்பார பண்ணும் அயன் கையாரம் அடியேன் காலார உங்கண்பார். ஐயா திருவையாரா, என் கால் நடந்து நடந்து ஓஞ்சு போச்சு. இதெல்லாம் ஆரணம் பெருமானே, எனக்கு பிறவி எப்ப போகும்? அழுதார். சிவபெருமான் சொன்னார், எந்த ஊர்ல பேய்கரும்பு இனிக்குமோ அங்க உனக்கு மோட்சம் போ. பேய்கரும்பு கசக்கம். கையில ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டார்.
ஒரு கோமணம், ஒரு பேய் கரும்பு, இதான் சொத்து. டி.எம். சௌந்தரராஜன் நினைவுக்கு வர்றாரா? பட்டினத்தார். அப்படியே புறத்து போறார், ஊர் ஊரா போய் கும்பிடுறார். எத்தனை பாட்டு, எத்தனை பாட்டு. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை. பிறக்கிற போது பணத்தோடைய பிறந்தான். இல்ல போற அன்னைக்கு ஒரு 50,000 எடுத்துட்டு போக முடியுமா? ஒண்ணும் முடியாது. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுவேன் கட்சியே கம்பனே. அடுத்தவனுக்கு கொடுக்காம வச்சு கூட்டிட்டு போறானே, இவனுக்கு நான் எப்படி புத்தி சொல்லுவேன்? ஃபுட்பால், கால்பந்து, புல்லாங்குழல் ரெண்டும் சந்தித்துக் கொண்டன. புல்லாங்குழல் கால்பந்த பார்த்தது, அண்ணே நல்லா இருக்கீங்களா? கால்பந்து சொன்னது, தம்பி என்னத்த நல்லா இருக்கேன், உன்னை அற்புதமா ஊதி மதிக்கிறாங்க, என்ன 11 பேர் மிதிக்கிறாங்க, மாத்தி மாத்தி மிதிக்கிறாங்க. தம்பி உனக்குள்ளையும் காற்றுத்தான் இருக்கு, எனக்குள்ளையும் காற்றுத்தான் இருக்கு. உன்னை மதிக்கிறார்கள், என்னை மிதிக்கிறார்கள், ஏன் தம்பி இப்படி? புல்லாங்குழல் சொன்னது, கால்பந்து அண்ணாச்சி எனக்குள்ளே உள்ள காற்றை நான் சரிகமபதனி என்று 7 துவாரங்களின் வழியாக உலக மக்களுக்கு கொடுக்கிறேன், என்னை மதிக்கிறார்கள். நீங்கள் காற்றை உள்ளே வைத்து பூட்டி விட்டீர்கள், மிதிக்கிறார்கள். உள்ள வச்சு பூட்டினா மிதிப்பார்கள், வெளியில கொடுத்தா மதிப்பார்கள். அதுதான் அந்த பாட்டு. இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுவேன் கட்சியே கம்பனே. எத்தனை பாட்டு, அருமையான பாட்டு. கல்லாப்புடையும் கருதாப்புடையும் கசிந்துருகி நில்லாப்புடையும் நினையாப்புடையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்புடையும் துதியாப்புடையும் தொழாப்புடையும் எல்லா புடையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பனே. அத்தமும் காசும் அகத்து மட்டே, விழி அம்பொழுதும் வெத்திய மாதரும் வீதி மட்டே, சுற்றிய மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே. கொண்டாட்டி வீட்டு வாசல் வரைக்கும் வருவாங்க, சொந்தக்காரங்க சுடுகாடு வரைக்கும் வருவாங்க. பிள்ளை கொள்ளி போட்டா திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. ஆமாங்க, இது அப்படியே கண்ணதாசி எடுத்துட்டாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. எனக்கு அவர் கூட பழக்கம் உண்டு. அண்ணே ஏன் யாரோன்னு கேட்டீங்க, கடைசி வரை கடவுள்னு சொல்ல வேண்டியதானே. இல்லப்பா, பட்டினத்தார் அப்படி சொல்லலாம், எனக்கு பக்குவம் இல்லை, நான் சொல்லக்கூடாது. கடைசி வரை கடவுள் தானே நம்ம கூட வர சொல்ல வேண்டியதானே. பற்றி தொடரும் இறைவனை புண்ணிய பாவங்களே. எத்தனை பாட்டு. புளி வீட்டுல கரைச்சா குழம்புக்காக, ஆத்துல கரைச்சா வீணா போயிடும். என் வாழ்க்கை ஆத்துல கரைச்ச புளியா போகக்கூடாது. ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல் என் அன்பை எல்லாம் போற்றி திருவுளம் பற்றுமையா. புறமூன்றெடுத்து கூற்றை பணிகொள்ளும் தாளுடையாய், கொற்ற வில்லுடையாய், ஏற்றுக்கொடி உடையாய், இறைவா கட்சியே கம்பனே. அருமையான வாக்கு. அப்படியே பாடிக்கிட்டே போற. கடைசி சென்னைக்கு வந்துட்டார், திருவொற்றியூருக்கு போயிட்டார். திருவொற்றியூர்ல பார்க்கிற மண்ணெல்லாம் சிவலிங்கம். இங்கதான் நமக்கு மோட்சம். பேய் கரும்ப கடிச்சு இழுத்தாரா இனிக்கு. அது எப்படி பேய் கரும்பு இனிக்கு? கசப்பா தானே இருக்கு. கசப்பா இருக்குமா? எப்படி சார் இனிக்கும்? காலையில கல்யாணம் ஆச்சு. இந்த பொண்ணு அவனை பார்க்குது, அவன் இவளை பார்க்கிறான். அந்த காலத்து கல்யாணம், அதனால ஒண்ணு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் இப்படி லேசா பார்க்குது. எப்படியாவது அவளோட ஒரு வார்த்தை பேசணும்னு இந்த பயனுக்கு ஆசை. அந்த பொண்ணு வெட்கப்பட்டு உட்கார்ந்துருக்கு. எப்படா பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மத்தியானம் ஆச்சு,
சாயங்காலம் ஆச்சு. வந்தவங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு இங்கே உட்கார்ந்துருக்கு. எப்படி பேசுறது? புது பொண்ணு இப்பத்தான் பேசணும், என்ன செய்யலாம்? அப்பா நான் கோயிலுக்கு போறேன்ட்டு போயிட்டாரு. அப்பாடா. தம்பி நான் எதிர்த்து கிரிக்கெட் விளையாட போறேன்ட்டு போயிட்டேன். தங்கச்சி நான் சினிமா பார்க்க போறேன்ட்டு போயிட்டா. இந்த அம்மா மட்டும் போகாமலே உட்கார்ந்துருக்கா. கடைசி நான் கோயிலுக்கு போறேன், நானும் போயிட்டு தீபம் போட்டுட்டு வரேன், பார்த்துக்கிடுங்க. எல்லாம் போயிடுச்சு. போற போக்கில் இந்த மருமகளை பார்த்து, இந்த மாதிரி உள்ள ஃப்ரிட்ஜில் சாதமும் கஞ்சியும் தயிரும் வச்சிருக்கேன், அவனுக்கு பசிச்சா போடும், நாங்க வாரதுக்கு 9 மணி ஆகும். அப்பா எல்லாம் போயிடுச்சு. வீட்டுக்குள்ள 2 புதுசா காலம்பர தாடி கட்டின பொண்டாட்டி புருஷன் எப்படி இருக்கும்? மெதுவா பக்கத்துல வந்தான், கனச்சான். இதெல்லாம் அந்த காலம். கனச்சான். என்னன்னு கேட்டான். எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன? பக்கத்துல வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குன்னு சொன்னாங்களா, ஃப்ரிட்ஜை திறந்தாங்க, கரண்ட் போயிடுச்சு. எங்க ஊர்ல ஒரு பழக்கம், கடவுள் எப்ப வருவாருன்னு தெரியாது, கரண்ட் எப்ப வரும்னு தெரியாது. கடவுளாவது ஒரு நாளைக்கு வருவார், அவ்வளவு. கரண்ட் போயிடுச்சு. இருட்டுக்குள்ள தேடி கஞ்சி எடுத்து புளிஞ்சு தயிர் விட்டு ஊறுகாய் வச்சு கொடுக்க, நீ ஊட்டி விடு. இதெல்லாம் சுகம். ஊட்டி விட்டா நல்லா இருக்கு, தேவாமிர்தமா இருக்கு. என்ன புது பொண்டாட்டி ஊட்டினா அப்படித்தான் இருக்கும். இன்னொரு கை ஊட்டி விட்டா. கொஞ்சம் கொஞ்சமா ஊட்ட, இவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இருட்டுக்குள்ளே சாப்பிட. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்ட உடனே அவ போய் தட்டை கழுவி வச்சுட்டு ஃப்ரிட்ஜை சாத்திட்டான். எல்லாம் முடிஞ்சுது. பக்கத்துல வந்தேன், கரண்ட் வந்துருச்சு. மாமியார் வந்துட்டான். இப்ப என்ன பண்றது? மாமியார் உள்ள வந்துட்டான். கலவத்தை வந்த உடனே என்னடி என்ன பண்ணுனேன்னா, ஒண்ணுமில்ல, அவர் பசிக்குதுன்னாரு. நீங்க சொன்னபடி உள்ள இருந்து கஞ்சி எடுத்து போட்டு தயிர் விட்டு அவருக்கு பிடிச்ச மாவுடு ஊறுகாய் நீங்க கொடுத்த, நல்லா சாப்பிட்டாரு. சரி வா, நீ நானும் சாப்பிட்டுருவோம். அவங்க எல்லாம் வர்றதுக்கு நேரம். உள்ள போய் பிடிச்ச திறந்தா கஞ்சி அப்படியே இருக்கு. என்னடி கஞ்சி எடுத்து போட்டேன்னு சொன்னேன். அத்தே அந்த மூலையில இருந்தது இல்லை, எடுத்தேன்னா. அடி பாதி, மாட்டுக்கு பருத்து கொட்டை ஊற வச்சிருந்தேன், அதை எடுத்துங்க. புரியுதா? மாட்டுக்கு ஊற வச்ச பருத்தி கொண்டை புது பொண்டாட்டி கைப்பற்ற உடனே தேவாமிர்தமா இருக்குது இல்ல. இதெல்லாம் உண்மையம்மா, உண்மை. அப்போ வேய்கரும்பு இனிக்காம இருக்குமா? இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டுருக்கீங்கல்ல, நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா கொடுக்கும், இன்னைக்குமா இல்லையா? சிவபெருமான் அன்பு முருகி போச்சுன்னா, சிவா சிவான்னு சொன்னா எல்லாம் இனிக்கும். அந்த அன்பு மட்டும் முருகணும். அப்படி வந்துட்டா கசப்பு கூட இனிக்கும். பேய் கரும்பு இனிக்கிறது. இந்த ஊர்ல தான் எனக்கு சமாதி. பிள்ளைங்க எல்லாம் விளையாடு. திருவத்தியூர் கடற்கரை. தம்பிங்களா, என்ன விளையாட்டுல சேர்த்துக்குவீங்களா? உனக்கு என்ன விளையாட தெரியும்? உள்ள போட்டு மூடுனா வெளியில வந்துடுவேன். நிஜமா? ஆமா. குளிய தோண்ட நான் சாமியை உள்ள வச்சேன். ஒரு பெரிய கூடையை போட்டு மூடிட்டேன். திரும்பி பார்த்தா அங்க வந்து இருக்கிறாரு சித்து. சந்தோஷம் பயர்களுக்கு. நம்மளுக்கு தெரியாத விளையாட்டு. 8 மணி வரைக்கும் சின்ன பிள்ளையா விளையாடுனாரு. கடவுளுக்கு போகணும்னா மனசளவுல சின்ன குழந்தையா மாறணும். சின்ன குழந்தைக்கு கண்ணங்கவனம் கிடையாது. வளர வளரத்தான் நம்ம வெட்டு போனோம். குழந்தையின் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல முடிச்சு. தம்பிங்களா, ராத்திரியாச்சு போய் படுங்க. என்ன ஒரு காரியம் பண்ணுங்க. என்ன குழிய தோண்டி புதைச்சு விடுங்க. சாமி, அது எப்படி? கழுத்தாளத்துக்கு புதைச்சு விடுங்க. தலை மட்டும் வெளியில இருக்கட்டும். என்ன ஆமா, சொன்னபடி செய். பயல்கள்லாம் சேர்ந்து குழிய தோண்டினாங்க. சாமியை உள்ள இறக்கிட்டேன். இவ்வளவுக்கு குழி இங்க மூடியாச்சு. கரெக்டா உடம்பெல்லாம் உள்ள, தலை மட்டும் வெளியில. சரி தம்பிகளா, நீங்க எல்லாம் போங்க.
சாமி இல்ல நீங்க போங்க. போயிட்டாங்க. சாமி அப்படியே தியானத்தில் இருக்க. 9 மணி ஒரு பையன் வந்துட்டான். என்னடா சாமி உனக்கு பசிக்கும் இல்ல, இந்த கஞ்சி கொண்டாந்து இருக்கேன் சாமி. அப்படியா, உனக்கும் முடிஞ்சு போச்சு, உனக்கும் முடிஞ்சு போச்சு. 3 கவளம் வாயில போடு. 3 கவளம் வாயில போட்டேன். சாமி சாப்பிட்ட. நீ சாப்பிட்டியாடா? இல்ல. சாப்பிடு. 3 கவளம் அவன் சாப்பிட்டேன். சட்டிய ஓரத்துல வை, என் முன்னால குப்பரை படுத்து தூங்கு. பையன் குப்பரை படுத்தான். அப்படியே தூங்கிட்டேன். காலம் வர அந்த பக்கம் போறவங்க பாக்குறாங்க, ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் இருக்கு. பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடியும் பாமாலைகள் திருவற்றி ஊர்மேவி வாழ்வு மரநாயகா சிறுவரை முழக்கி அருளே. சிறியனே ஆணவை இருப்பறவை ஓடவே சிறுவரை முழக்கி அருளே. திருவற்றியூர் முருகன் பிள்ளை தமிழ் முடிஞ்சு போச்சு. ஆடி மாசம் உத்திராட நட்சத்திரம். அப்படியே சிவலிங்கம், உடம்பு சிவலிங்கம், ஜீவன் சிவலிங்கம். நம்ம உடம்பே சிவலிங்க வடிவமா. இவர் பின்னாலே வந்து பல பேருக்கு ஞானம் கொடுத்தவர். 2 வரலாறு சொல்லி இருக்கமா, 2 பேர் வரலாறு பார்த்திருக்கோம். முக்கியமான வரலாறு இப்ப சொல்ல போறேன். சென்னையில ஒரு நாள் ஒரு கோர்ட்டுல ஒரு கேஸ். ஒருத்தரை சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்க. சாட்சி சொன்னவர் இந்த மேல உட்கார்ந்து இருக்கிறது ஜட்ஜு. சாட்சி சொன்னவர் ஆங்கிலத்தில் சாட்சி சொன்னார். ஜட்ஜு கேட்டார், உங்களுக்கு தமிழ் தெரியும் இல்ல? தெரியும். தமிழ்ல சாட்சி சொல்லுங்க. இவர் ஆரம்பிச்சார். அஞ்ஞான்று எல்லியட நான் ஆடி போதின் வாய் ஆடி வரம் படித்தே காலேற்று காலோட்ட புக்குழி. சர்ச்சுக்கு ஒன்றும் புரியல. இது தமிழா தெலுங்கா? நான் படிச்சல, அர்த்தம் சொல்லுங்க. அஞ்ஞான்று எல்லியட நான் ஆடி போதின் வாய் ஆடி வரம் படித்தே காலேற்று காலோட்ட புக்குழி. ஐயா ஐயா ஐயா, நீங்க ஆங்கிலத்திலே சொல்லுங்க. என்ன அர்த்தம்? அஞ்ஞான்று அந்த சமயத்தில் எல்லி எட, எல்லின கதிரவன் சூரியன் எட, நான் ஆடி போதின் வாய் 4 நாழிகை பொழுதில் ஆடி வரம் படித்தே. ஆடின கடல். நான் கடல் ஓரத்தில் காலேற்று காற்று வாங்கிய பொழுது காலோட்ட புப்புளி கால் ஓட்ட நடந்து வாக்கிங் போற பொழுது. இந்த தமிழ் நமக்கு புரியாதையா? நீங்க ஆங்கிலத்திலே சொல்லுங்க ஐயா. இந்த சாட்சி சொன்னாரு பாருங்க, அவருக்கு பெயர் ஆறுமுக நாவலர். தமிழ் புரிஞ்சது அவங்களுக்கெல்லாம். எவ்வளவு படிச்ச மனுஷன். பெரிய புராணத்துக்கு சூசனை எழுதுறாரு சார். யாரும் செய்யாத காரியம். பெரிய புராணத்துக்கு சூசனம் படிச்சா சுருக்கம் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நல்ல நகர் ஆறுமுக நாவலர் பிறந்திலரேல் சொல்லு தமிழ் எங்கே, சுருதி எங்கே, எல்லாவரும் ஏற்று புராண ஆகமங்கள் எங்கே, பிரசங்கம் எங்கே, அத்தன் அறிவின் ஆத்தன் அறிவெங்கே அறை. சீவை தாமோதரம் பிள்ளைன்னு ஒரு பேரறிஞர். அவர் எழுதுறார், ஆறுமுக நாவலர் பிறக்கலன்னா தமிழ் போச்சு. கவிமணி பாடுறாரு பாருங்க. இதெல்லாம் எடுத்தேன். ஆடும் தில்லை அம்பலவன் அடிகள் மறவா அன்புடையோன். ஆடும் தில்லை அம்பலவன் அடிகள் மறவா அன்புடையோன். வீடு பெறவே செந்தமிழை பேணி வளர்த்த பெரும் புலவன். நீடு சைவம் நில உலகில் நிலவச் செய்த குருநாதன். நாடு புகழும் ஆறுமுக நாவலன் பேர் வரவோமே. நாடு புகழும் ஆறுமுக நாவலன் பேர் வரவோமே. சரவணமுத்து பிள்ளைன்னு ஒருத்தர், அவரு நாவலர் பாடுறார். சிவம் படுத்த செஞ்சுவையே தேனே பாகே தெவிட்டாத தெள்ளமுத திரளே மேலாம் தவம் படுத்த தனி வடிவே திருவெண்ணீரு தயங்கு திருமேனி உடை குருவே மிக்க அவம் படுத்த புறச்சமய திமிரம் ஓட்டி அத்துவித சுத்த சித்தாந்தத்து உண்மை நவம் படுத்த பொருள் காட்டி சைவம் நாட்டும் நாவலனே நினை காணும் நாள் என்னாளோ. உன்னை என்னைக்கு யாருமே பார்க்க போறேன்?
என்ன சார் செஞ்சார் இந்த நாவலன்? அதை இப்ப பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 57 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்தார். என் கணக்கு சரியா இருந்தா 1872 பிறந்தார். 1879 மறைஞ்சார். 22க்கும் 79க்கும் 57 வருஷம். அவிட்ட நட்சத்திரம் சித்திரபானு வருஷம் மார்கழி மாசம் 5ஆம் தேதி புதன்கிழமை. மறைஞ்சது மக நட்சத்திரம் விருமாதி வருஷம் கார்த்திகை மாசம் 21ஆம் தேதி. இதுக்குள்ள வாழ்க்கை 57 ஆண்டுகள். இந்த 57 ஆண்டுகளில் அவர் என்ன செய்தார்? நமக்கு அதான் முக்கியம். ஒரு சின்ன செய்தி சொல்றேன் உங்களுக்கு. வண்ணார் பண்ணை சிவன் கோயில் 1847. அப்போ இவருக்கு 25 வருஷம் இளைஞர் நாவலருக்கு. அங்கே சொற்பொழிவு. இலங்கையில எல்லா இடத்திலையும் சொற்பொழிவு. மக்களை திருத்திய இடம் இலங்கை. அதனால சொற்பொழிவு. யாரு பேசணும்? கார்த்திகேய ஐயர் பேசணும். கார்த்திகேய ஐயர் சொற்பொழிவுக்கு வந்தவர். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வந்துருச்சு. ஆறுமுக நாவலரை பார்த்துட்டு ஓடி போயிட்டார். நேரம் போச்சு, எங்க அம்மாவை பார்க்கணும். எல்லாரும் பார்த்தாங்க. இவ்வளவு பேரு பேச்சுக்காத்த உட்கார்ந்து இருக்காங்க. நாவலரே நீங்கள் பேசுங்கள். திடீர்னு நாவலர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்று நான் ஆயத்தம் இல்லை, நான் தயாரா இல்லை. ஐ ஆம் நாட் ரெடி. நான் தயாராக இல்லை, நான் ஆயத்தம் இல்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்க? நீங்க தான் பேசணும், ஒரு தலைப்பு கொடுங்க. ஆயத்தம் இல்லைன்னே தலைப்பு கொடுத்தாங்க. எதுக்கு ஆயத்தம் இல்லை? நான் மரணத்துக்கு ஆயத்தம் இல்லை. புரியுதா? கரும்பை கொண்டாந்து சாறு புளிஞ்சிட்டா சக்கையை தூக்கி போடலாம். சாறு புளியலைன்னா சக்கையை தூக்கி போடக்கூடாது. உடம்பெடுத்தேன், உடம்பின் பலன் கிடைச்சிட்டா சாகுறதுக்கு ரெடியா இருக்கலாம். உடம்பின் பலன் கிடைக்கலன்னா சாகுறதுக்கு நான் எப்படி ரெடியா இருக்க முடியும்? இந்த உடம்பெடுத்ததுக்கு பலன் உண்டு. ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணணும், 4 பேருக்கு உதவி செய்யணும், ஒரு 4 நூல் எழுதணும், 4 பேருக்கு வழிகாட்டணும். அதெல்லாம் செய்யாம வீணா போயிட்டா உடம்பு வீணால போயிடும். இறப்பதற்கு நான் இப்பொழுது ஆயத்தம் இல்லை, மரணத்துக்கு நான் ஆயத்தம் இல்லை அப்படின்னு பேசி புகழ் பெற்றவர் ஆறுமுக நாவலர். அவருக்கு 2 பெண்டாட்டி. நாவலர் பெருமானுக்கு 2 பெண்டாட்டி. ஒரு பெண்டாட்டி அவர் மறைஞ்ச போது அவரோட உடன்கட்டை ஏறிவிட்டார். இன்னொரு பெண்டாட்டி இன்னைக்கு வரைக்கும் அவரை நினைச்சு தவிக்கிறார். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஆறுமுக நாவலர் கல்யாணமே பண்ணிக்கலையே, பிரம்மச்சாரி இல்ல. நீங்க என்ன அநியாயமா அவருக்கு 2 பொண்டாட்டின்னு சொல்றீங்க? நான் சொல்லல. டி.என். ராமச்சந்திரன் ஒருத்தர் தமிழ்நாட்டில பெரிய புராணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவன். இன்னைக்கு இருக்கார், 80 வயசு, படுத்த பலம். அழகா சொன்னார். நாவலருக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவி அவருடன் உடன்கட்டை ஏறிவிட்டாள். இன்னொருத்தி இன்று வரை அவரை எண்ணி தவிக்கிறார். முதல் மனைவிக்கு பெயர் சைவம், 2வது மனைவிக்கு பெயர் தமிழ். சரியா போச்சா? முதல் மனைவிக்கு பெயர் சைவம். அவர் செத்த பொழுது சைவம் உடன்கட்டை ஏறிச்சான். நம்ம சைவத்தை விட்டு விட்டோம் அன்னைக்கோட. இல்லாட்டி அந்த புண்ணியவான் கொடுத்ததை எவ்வளவு பாராட்டி இருப்போம். தமிழ் இன்னைக்கு வரைக்கும் அவரை நினைச்சு தவிக்கிறார். அவர்கிட்ட கேட்டாங்களா, பிரம்மச்சரியமா இருக்கீங்களே ஏன்? வாத்தியார் வேலை பார்த்தீங்களே ஏன் விட்டுட்டீங்க? நாவலர் சொன்னாரா, சைவ சமயத்தையும் அதன் வளர்ச்சிக்கு கருவியாகிய கல்வியையும் வளர்க்க வேண்டும் என்ற பேராசையினாலே கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டேன். கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி புள்ள குட்டி ப்ராப்ளம். இது நிம்மதி. தமிழையும் சைவத்தையும் காப்பாற்ற வேண்டும். அப்படி வாழ்ந்தவர். தமிழ்நாட்டுக்கு வெளியிலே ஒரு தமிழ்நாடு இடம். என்ன இடம் ஆகி போச்சு அப்படித்தான். தமிழ்நாட்டுக்கு வெளியிலே ஒரு தமிழ்நாடு இடம். வாழ்நாளை தமிழுக்கும் சைவத்துக்கும் முழுமையாக அர்ப்பணித்த சார்ந்தோர்கள் வம்சத்திலே ஆறுமுக நாவலர் தோன்றினார். சைவ காவலர். யாழ்ப்பாணம், திருக்கேதீச்சரம், திருகோணமலை. இன்னைக்கு இந்த வரலாற்றை நான் சொல்றதா எடுத்து வச்சேன். அந்த குழந்தை அதை பாடுனுச்சு முதல்ல. எந்த ஒரு தலம்? திருத்தலமா? இலங்கை தானே.
முதல் பாட்டு பாடினது கோணேச்சரமா பாத்தீங்களா? அவங்க பாடினது திருகோணமலை. அதானே அருமையான வாக்கு. இன்னைக்கு நினைச்சுக்கிட்டேன், சரிதான், கடவுள் இன்னைக்கு சீட்டு அப்படி போட்டு விட்டாரு. திரிகோணமலை, திருக்கேதீச்சரம், கண்டி, கதிர்காமம், இவ்வளவு தலங்கள் உள்ள பகுதி இலங்கை. 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர் ஆட்சி. புண்ணியவான்கள் சைவ கோயில பூர இடிச்சுட்டாங்க. எவ்வளவு கோயில்கள், பலர் மதமாற்றம் செய்யப்பட்டார். 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரன் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவம் பரவிற்று. 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஆட்சி. கிறிஸ்தவம் பரவ தடையாக இருந்த சைவ சமயத்தை அழிப்பது என்று தீர்மானித்தார்கள். ஒரே ஒரு புண்ணியவான் எழுந்து காப்பாற்றினார். அவருக்கு பெயர் ஆறுமுகநாவலர். போர்ச்சுகீசியர் ஆட்சி நடந்துச்சான். யாழ்ப்பாணத்தில் ஒரு அதிகாரி பொறுப்புல இருந்தான். அவன் மாட்டு மாமிசம் சாப்பிடுறவன். இருந்தவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மாடு அவனுக்கு அனுப்பணுமா? இது அநியாயத்தை பார்த்தீங்களா? ஒரு மாட்டை கூட ஒரு நாளையில சாப்பிட்டுட்டான் போல இருக்கு. பயமா இருக்கு. ஏன்னா கும்பகர்ணன் தேவதையை இவனுக்கு. கும்பகர்ணனை பத்தி கம்பன் அழகா பாடுவான். கும்பகர்ணன் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சானா. 600 வண்டியில சோறு வந்துச்சான். 10,000 குடத்துல கல்லு வந்துச்சான். இதையெல்லாம் ஊத்துனானா. அப்பதான் பசி எழும்பிச்சான். அப்படைசர் இருக்கிறீங்கல்ல, கொஞ்சமா சூப்பு சாப்பிடுறீங்கல்ல, ஏன் சார் சூப்பு? அப்பதான் பசி எழுந்திருக்கும். இந்த பாவிக்கு இவ்வளவு சாப்பிட்டத்தான் பசி எழுந்திருக்கும். 600 சகடத்தடிசிலும் 100 குடங்கண்ணும் நுங்கினான். ஏறுகின்ற பசியை எழுப்பினான், சீறுகின்ற முகத்திருச்செங்கனான். கம்பராமாயணம். அப்படி ஒரு பசுமாடு கூட அந்த அதிகாரி யாழ்ப்பாணத்தில பொறுப்பில் இருந்த போர்ச்சுகீசியன் பசு காமதேவன், எங்க வீட்டில இருந்து இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரியவர் இதுக்காக யாழ்ப்பாணத்தை விட்டுட்டு சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சிதம்பரத்தில் இருக்கிறேன் வேண்டாம். ஞானப்பிரகாசர்னு அவருக்கு பேரு. இது எனக்கு வேண்டாம். வங்காளம் போனார், வடமொழி படிச்சார், திருவண்ணாமலை ஆதீனத்துக்கு போனார், சன்னியாசி ஆனார், சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதினார். இலங்கைக்காரர் சிதம்பரத்தில் குளம் வெட்டி மடங்கத்தினார் வந்தவர். இந்த வம்சத்திலே வந்தவர் ஆறுமுகநாவலர். இலங்கை காவல முதலியார். முதலியாருங்கிறது பட்டம், சாதி இல்லை, முதன்மை உள்ளவர். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் 3 பேருக்கு மூவர் முதலிகள்னு பேர். ஒரு ஆள் கேட்டாரு, சார் 3 பேர் முதலியாரா? இந்த ஜாதி அப்படி ஆயிடுச்சு. மூவர் முதலிகள்னா முதலானவர்கள்னு அர்த்தம், முதலியார்னு அர்த்தம் இல்ல. அப்பரும் முதலியார் இல்ல, சம்பந்தரும் முதலியார் இல்ல, சுந்தரரும் முதலியார் இல்ல. சேக்கிழார் ஒருத்தர் தான் முதலியார். ஆனாலும் ஒரு ஆசை, நம்ம ஆளுன்னு சொல்லிக்கணும். இலங்கை காவல முதலியார் அரசு கொடுத்த பட்டம். இவரு புள்ள பரமானந்தர். அவருக்கு கந்தர், இலங்கையர்னு 2 பிள்ளைகள். கந்தர் மனைவி சிவகாமி. அவருக்கு 5 ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை. கடைசியா பிறந்தவர் ஆறுமுகநாவலர். இவர் தோன்றாவிட்டால் தமிழ் ஈழம் கிறிஸ்தவ ஈழமாகி இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாராயண குரு இதே மாதிரி கேரளத்தில் என்ன செய்தாரோ அதை நாவலர் இங்கே செய்தார். தலை பெருசா இருக்கும், காது சின்னமா இருக்கும், உடம்பு பருத்து இருக்கும், நிறம் கிட்டத்தட்ட என் நிறம், மாநிறம். ஆறுமுகநாவலர் மூதுரை படிச்சார், நிகண்டு படித்தார். 9 வயசு ஆணி திருமஞ்சனம். இவங்க அப்பா ஒரு நாடகம் எழுதினாரா, அப்படி இறந்து போயிட்டாராம். இவருக்கு 9 வயசு. நாடகம் பாதியில நிற்குது. நாவலர் அதை எடுத்து மீண்டு நாடகத்தை முடிச்சு கொடுத்தார். வயசு என்ன? 9. ராமலிங்க சுவாமி 9 வயசுல கந்தகோட்டத்துல போய் பாடினார். இவர் 9 வயசுல அப்பா எழுதின நாடகத்தை முடிச்சு கொடுத்தார். சரவணமுத்து புலவர், சேனாதிராய முதலியார் எல்லார்ட்டையும் போய் தமிழ் படிச்சார். பத்தலை தானே தனியா படிச்சார். பீட்டர் பார்சிவல் ஃபாதர் பாதிரியார் இவர்கிட்ட வந்தார். ஆங்கில பள்ளிக்கூடம், கீழ் வகுப்புகளுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கணும். அருமையா ஆங்கிலம் பேசுறவர் நாவலர்.
இவரை கூப்பிட்டு நீங்க ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுங்க. எனக்கு சம்பளம் வேணாம்ட்டு. சம்பளம் வாங்காத வாத்தியார். ஆசிரியர் வந்து சம்பளம் வாங்கக்கூடாது. அரசாங்கத்தில் ஆசிரியருக்கு வேண்டியதை பூரா செய்து கொடுக்கணும். இதான் பழைய காலத்து பழக்கம். கல்வியை விற்கக்கூடாது. அரசாங்கம் அதுக்காக இந்த ஆள் சாப்பாட்டுக்கு பார்த்துக்கணும். வாங்க மாட்டேன். பைபிளை மொழிபெயர்க்கணும். ஃபாதர் பார்சிவல் அவருக்கு வந்துருச்சு சிட்டு. பார்சிவல் சாமியார் பார்த்தார், மொழிபெயர்க்கிறதுக்கு சரியான ஆளு ஆறுமுக நாவலர். தமிழும் தெரியும், ஆங்கிலமும் நல்லா தெரியும். பல மொழிபெயர்ப்புகள் வந்தன. இவர் அவர் சொன்னதுக்காக பைபிளை அப்படியே மொழிபெயர்த்தார். அருமையான தமிழ். பின்னால பல பேர் மொழிபெயர்த்தார்கள். தமிழ் அநியாயத்துக்கு இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? சாமியாரு எல்லாரையும் பார்த்து சொன்னாராம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராவிட்டால் பரவாயில்லை. இல்லை, இப்படி சொல்றேன், நீங்கள் மற்ற நாட்களில் சர்ச்சுக்கு வராவிட்டால் பரவாயில்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராவிட்டால் பரவா உண்டு. பரவாயில்லைக்கு ஆப்போசிட் பரவா உண்டா. இப்படி தமிழ் பேசின காலம் வெள்ளக்கார பாதிரிகள். தமிழ் அநியாயம். இயேசுவை ருசியுங்கள். அவர் என்ன அப்பமா கடிச்சு சாப்பிடுறதுக்கு அனுபவியுங்கள்னு சொல்லலாம். இயேசுவை ருசியுங்கள். இன்னைக்கு அப்படித்தான் இருக்க வந்தாங்க. இவர் அற்புதமா தமிழ் செய்தார். சிவ ஆகமங்களை அதிக வடமொழி எல்லாம் படித்தார். தஞ்சாவூருக்கு போனிச்சு இந்த டிரான்ஸ்லேஷன். பல பேர் மொழிபெயர்த்தார்கள். அங்கிருந்து தகவல் வந்தது, பார்சிவல் பாதிரியார் மொழிபெயர்த்ததுதான் நன்றாக இருக்கிறது. அது பார்சிவல் பாதிரியார் மொழிபெயர்த்தது இல்லை, அது ஆறுமுக நாவலர் மொழிபெயர்த்தது. ஆனா மொழிபெயர்க்கிற பொழுது 3 கட்டளை போட்டாராம் நாவலர். ஒண்ணு, இந்த விபூதியை அழிக்க மாட்டேன். நீ பாட்டுக்கு நான் சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால விபூதியை அழிப்பேன்னு நினைக்காத. இந்த விபூதியை அழிக்க மாட்டேன். 2, உத்தோடனம் திரிகுண்டனம் அப்படின்னு உடம்பெல்லாம் விபூதி பூசிக்குவேன். 3, கிறிஸ்தவ மதத்தை கண்டனம் செய்து பேசுவேன். நான் பைபிளை மொழிபெயர்த்ததுக்காக உங்க பக்கம் சேர்த்துட்டேன்னு நினைக்காதே. நீ கொடுத்ததுக்கு ஒரு வேலை என்னுடைய அறிவை காட்டுவதற்கு. கிறிஸ்தவ மதத்தை கண்டனம் செய்து சொற்பொழிவு செய்வேன். நீ குறை சொல்லக்கூடாது. சாமியார் ஒத்துக்கிட்டாராம். எல்லாரும் சாமியாரை கண்டா எந்திரிப்பாங்களாம். நாவலரை கண்டா சாமியார் எந்திரிப்பாராம். ஃபாதர், தமிழனுக்காக நீங்கள் கதறி கதறி மண்டை வெடித்து சாவீர்கள். சாமியார், தமிழ் அப்படி மோசமா இருந்த காலமுங்க. நம்ம சைவத்தை மறந்த காலம். இந்த புண்ணியவான் வந்து சொல்லி கொடுத்து சின்ன பிள்ளைகளுக்கு பாடம், பெரியவங்களுக்கு பாடம், தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தார். 1846 இருந்து எல்லாருக்கும் பாடம் நடத்தினார். இவர் சிஷ்ய பிள்ளைகள் சதாசிவ பிள்ளை, சுவாமிநாத ஐயர், நடராஜ ஐயர், விஸ்வநாத ஐயர், ஆறுமுகம் பிள்ளை, பொன்னம்பலம் பிள்ளை, ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். சைவ சொற்பொழிவு. பார்சிவல் ஃபாதரே கேட்டாராம். இவர் சொன்னாராம் ஒரே வார்த்தையில, என் கடமையை நான் செய்கிறேன். இல்லைன்னா பூரத்தையும் கிறிஸ்தவ அழிச்சுட்டு போயிடும். இலங்கை பூரா கிறிஸ்தவ மக்களாக மாறி இருப்பார்கள். சிவ சின்னங்களை அணியுங்கள். விபூதி பூசல் தயங்காதே. நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். இப்படி முட்டுண்ட வச்சுட்டு அதையும் அழிச்சுடுறேன். செய்யாதே. சிவ சின்னங்களை அணி. காலையில தோத்திரம் பாடு, ஆலயத்தில வழிபாடு பண்ணு, திருவிழாக்கள் நடத்து, பசுமணம் வை, தர்ம சிந்தனையோடு வாழ். திருவாவூர் ஆதீனம் கூப்பிட்டது நாவலரை. பதி பசு பாசம் சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு பண்ணினார். ஆதீன இவருக்கு நாவலர்னு பட்டம் இட்டு. திருவாவூர் ஆதீனம். மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வந்தார், சொற்பொழிவு பண்ணினார். திருஞான சம்பந்தர் ஆதீனம். காதுல இவ்வளவு பெரிய குண்டலம் போட்டிருக்கார். அதுக்கு 6 கட்டி இன்னும் பேர். கிட்டத்தட்ட ஒரு 50 பவுனாவது தேரும். காதை இழுத்துட்டு இருக்கும், இவ்வளவு பெருசா. அதை கலட்டு நாளாம் இவருக்கு கொடுத்து நீங்க போட்டுக்கிடுங்க. இது போடணும்னா அறிவு இருக்கணும். எனக்கு இல்லை, உங்களுக்கு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? 50 பவுன்ல தேங்க்யூன்னு இருப்போம். நாவல என்ன பண்ண தெரியுமா? எனக்கு என்னத்துக்கு இது திருப்பி கொடுத்து விட்டாரா சாமிக்கு. மடத்து சாமிக்கு திருப்பி கொடுத்து விட்டார்.
ஞான ஸ்நானம் பெற போனவர்களை எல்லாம் தடுத்து ஆட்கொண்டு இங்கே கொண்டாந்தார். ஒரு நிகழ்ச்சி தெரியுமா? அவர் அண்ணன் ஒருத்தர், அவருக்கு தியாகராஜன் பேர். 5 பிள்ளைகள், இவர் 5வது பிள்ளையில தியாகராஜன் பேர். ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அவர் வெற்றி போயிட்டாரு. என்ன சொன்னா தெரியுமா? பெரிய புராண கதையெல்லாம் கட்டுக்கதை விட்டார். அவ்வளவுதான் இவருக்கு பொங்கிருச்சு. வெற்றேன் ஓடி போனா அவர் பின்கதை வழியா ஓடி போயிட்டார். சாகர வரைக்கும் அந்த அண்ணன் முகத்துல முடிக்கவே இல்லை. அது எப்படி பெரிய புராணத்தை பூரா கட்டுக்கதைன்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு அநியாயம். பெரிய புராணத்தை படனம் பண்ணு, கந்த புராணத்தை படனம் பண்ணு, வாழ்க்கை நல்லா இருக்கும். கந்த புராணம் நம்ம சொந்த புராணம். சூரன் சிங்கன் தாரகன் நமக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆணவத்துக்கு சூரன்னு பேரு, கண்மத்துக்கு சிங்கமுகன்னு பேரு, மாயைக்கு தாரகன்னு பேரு, ஞானத்துக்கு வேறுன்னு பேரு, இச்சாசக்திக்கு வண்டின்னு பேரு, கிரியாசக்திக்கு தெய்வயானின்னு பேரு. பூரா நம்ம சொந்த கதை. அத படி. 1834 இருந்து வேலை பார்த்தா ஊதியம் இல்லாத பணி. வேலை உத்தியோகத்தை நாடவில்லை, மனம் புரியவில்லை. சைவ சமயத்தையும் கல்வியையும் வளர்க்க வேண்டும் என்று எண்ணினார். 1848 வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலை. பிடியரிசி கொடுப்பாங்கன்னா எல்லாரும் அதை வாங்கி மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாராம். அவங்களுக்கு சாப்பாடு போடுவாராம். அச்சு போடணும்னு நினைச்சார். தமிழ் நூலை பூரா அச்சு போட நினைச்சார். அந்த காலம் தான் அச்சு எந்திரம் வந்த காலம். 1835 தமிழ்நாட்டில் அச்சு எந்திரம் வந்துருச்சு. திருவாசகம் அச்சு போடப்பட்டது. இவருக்கு ஒரு ஆசை, இலங்கையிலே அச்சு போடணும். 1848 வண்ணார் பண்ணையில சைவ பிரகாச வித்தியாசாலை ஒரு வர்த்தக சாலை விலைக்கு வந்துச்சான். பணம் கிடையாது, எப்படியாவது வாங்கணும். கடவுளே, கடவுளுக்கு ஒரு பாட்டு பாடி அழுதார். நன்னி தம்பி முதலியார்னு ஒருத்தர் 400 ரூபாய் அனுப்பினாரா அந்த காலத்துல. 1848 ஒட்டி 400 ரூபாய் பெரிய தொகை. இப்படி கட்டடமே கட்டி விடலாம். அதை வாங்கி கடவுள்கிட்ட பாடினார். என்ன பாட்டு தெரியுமா? திடிகொண்ட நெஞ்ச இனி நின் முன் யான் உயிர் விடுதல் திண்ணம் நீ அழியாததா. இப்ப எனக்கு வர்த்தக சாலை வைக்கலன்னா என் உசுரை விட்டுருவேன், அது உனக்கு தெரியாதா? சிறியன அன்பில் அர்ச்சனை கொள் அழகிய திருச்சிற்றம்பலத்து எந்தையே. அவர் கொடுத்த பணத்தை வச்சு சிதம்பரத்திலையும் திட்டம் போட்டு அங்கேயும் கட்டி சிதம்பரத்தில் ஒரு அச்சு சைவ பிரகாச வித்தியாசாலை உண்டாக்கி கொழும்புத்துறை, பருத்தித்துறை, கந்தமடல், இடுவில் எல்லாத்திலையும் பல வித்தியாசாலைகள் வைத்து விபூதி பூசக்கூடாதுன்னு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல சொன்னான். அதுக்காக தனியா பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நல்லூர் கந்தசாமி கோயில் இவரை பேச கூப்பிட்டாங்களாம். இது சைவத்துக்கு உரிய கோயிலாக இல்லை, அதனால வரமாட்டேன். ஏன்னா முறைப்படி கோயில் இல்லை, மாத்தி மாத்தி இருந்துச்சான். அதுக்காக பின்னாலே சைவ ஆகமத்தின்படி அந்த கோயில் கட்டப்பட்டது. திருமேனி வைக்கவும் கற்கோயிலாக்கவும் வேல் இருந்த இடத்துல முருகனுக்கு வடிவம் செய்யவும் ஆறுமுகனாவனர் நினைச்சு 3000 ரூபாய் பணம் திரட்டி கொடுத்தார். அவர் காலத்தில் முடியல. பின்னாலே நல்லூர் கந்தசாமி கோயில் அற்புதமாக அமைக்கப்பட்டது. கீரிமலை சிவன் கோயில், திருக்கேதீச்சரம் திருப்பணி, சிதம்பரம் சிவகாமி அம்மன் கோயில் சொத்தை ஒருத்தன் எடுத்துக்கிட்டான். அவன் மேல கேஸ் போட்டு அந்த சொத்தை விட்டு கொடுத்தது. தீட்சை பெறாத வைதிக பிராமணர் கையில் நான் திருடியது வாங்க மாட்டேன். சிவதீட்சை எடுத்துக்கிட்டா தான் அவன் கையில விபூதி வாங்கணுமா, இல்லைன்னா வாங்கப்படாது. எவ்வளவு கடுமை! அற்புதமான பெரியவர் 36 நூல் பதிப்பிச்சார். அதுக்காகத்தான் நம்ம இன்னைக்கு கும்பிடுறோம். ஊவேசா மிதிலப்பட்டியில போய் நூல் தேடினாரே, அவருக்கு முன்னோடி நாவலர் பெருமான் ஊவே சாமிநாதையர் ஊர் ஊரா வீடு கூட போய் நூல் ஏடு. மிதிலப்பட்டின்னு செட்டிநாட்டுல ஒரு சின்ன ஊருங்க, சின்ன ஊர். சாமிநாதையருக்கு 75 வயசு, தள்ளாத வயசு. அந்த காலம் கண்ணாடி கிடையாதுங்க. அப்படியே அந்த வீட்டுக்கு போயிட்டார். மிதிலப்பட்டி கவிராயர் உட்கார்ந்து இருக்கார்.
கவிராயரே என்ன உங்க வீட்டுல பழைய ஏடெல்லாம் இருக்காமல்ல? ஆமா இருக்கு. எங்க இருக்கு? இதா பரன்ல இருக்கு. பரன்னா தெரியுமா? வீட்டுல மேல உள்ள ஒரு பகுதி, அதுக்கு மாடிப்படி எல்லாம் கிடையாது, ஏணி வச்சுட்டா ஏறணும். பரன்ல இருக்கு. எப்போ போட்டீங்க? வீடு கட்டுற போது போட்டோம். வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? 60 வருஷம் தான் ஆகுது. மேல ஏறி பார்த்தீங்களா? போட்டன்னைக்கு போட்டது. எப்படி இருக்கும்? இந்தியாவில் 60 வருஷத்துல தூசி எவ்வளவு சேர்ந்திருக்கும்? ஒண்ணும் பண்ணல. மேல ஏடெல்லாம் நிறைய ஏடு இருக்கு. நான் பார்க்கலாமா? முடிஞ்சா ஏறி பாருங்க. ஏணி மரத்தை வச்சா 75 வயது சாமிநாதையர் கஷ்டப்பட்டு மேல ஏறினார். ஒரே தூசி, இப்படியும் அப்படியும் தள்ளுற. மூக்கு காதெல்லாம் தூசி நூலம்பட. ஒரு இடத்துல பொத்துன்னு உட்கார்ந்தார். ஏட்ட பூரா ஊதுற. எங்க ஏறுங்க? கண்ணு காது மூக்கு நம்ம எவ்வளவு சுத்தமா இருக்கான். இந்த தமிழுக்காக அந்த பாடுபட்டார். எல்லாம் தட்டி பார்க்கிறார். சிலப்பதிகார ஏடு கிடைக்குமா? சிலப்பதிகார ஏடு கிடைக்குமா? பளிச்சுன்னு ஒரு ஏடு கிடைச்சது மணிமேகலை. மணிமேகலை ஏடு முழுக்க இருக்க நினைக்கிறதுக்கு ஒரு கருந்தேள் தொடையில போடுறதுக்கும் சரியா இருக்கு. சாமிநாதையர் எழுதுகிறார், மணிமேகலை ஏடு கிடைத்த மகிழ்ச்சியில் கருந்தேள் கொட்டிய துன்பம் காணாமல் போய்விட்டது. இப்படி யாரையாவது பார்த்திருக்கீங்களா? தமிழுக்காக வாழ்ந்தவர் சாமிநாதையர், அவருக்கு வழிகாட்டியவர் நாவலர் பெருமான். தப்பு வரக்கூடாது. நாவலர் பதிப்பு பார்த்திருக்கீங்களா? 4 தப்பு இருந்தாலும் கொலை நீக்கம் போடுவார். இன்னைக்கு தான் புஸ்தகம் போடுறாங்க. 300 பக்கத்துக்கு புஸ்தகம், பிழை திருத்தம் போட்டா 400 பக்கம் வந்துடும். அவ்வளவு தப்புங்க. கண்டவாறு தப்பு. கோவலன் எழுதுறான்னா கேவலன் எழுதிட்டாங்க. வாத்தியாரு பையனை பார்த்தார். ஏண்டா கோவலன் காலை ஒடிச்சேன்னா? இந்த கோவலன் காலை ஒடிச்சா கேவலன். ஏண்டா கோவலன் காலை ஒடிச்சே? அவன் கண்ணகியை விட்டுட்டு மாதவிட்டு போனான் சார், அதனால அவன் காலை ஒடிச்சுட்டேன். பரவாயில்லடா, இனிமே நானும் கேவலன் எழுதுறேன். என்னத்துக்கு ஆகிறது? பொள்ளாச்சின்னு எழுத சொன்னா புள்ளத்தாச்சின்னு எழுதி வைக்கிறாங்க. இவனெல்லாம் நம்ம ஊர்ல படிச்சவன். கண்ணதாசன் எழுதுவார். காரியாலயம் எழுத சொன்னா காரியலாயம் எழுதி வைக்கிறான். மகாபாரதம் எழுதுறான்னா மகாபாரதம் எழுதி வைக்கிறான். தப்பு ஒரு காலை ஒடிச்சுட்டான். இவ்வளவு அநியாயம் நடக்குது. ஒரு தப்பு இல்லாம கண்ணு போக கஷ்டப்பட்டவர் நாவலர் பெருமான். பிழை வரக்கூடாது, சூசி பத்திரம் நாளாம். எதுக்கு? பெரிய புராணத்துக்கு ஒரு தப்பு இருக்காதுங்க. வடமொழி படிச்சவர். அந்த வடமொழியை உங்களால புரிஞ்சுக்க முடியல இன்னைக்கு. அப்படி எழுதக்கூடியவர் அற்புதமாக செய்வார். பெரிய புராணத்துல பஞ்சவடின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதை சொல்லிட்டு அவர் கதையை முடிச்சல. இன்னொரு கதை பாக்கி வச்சிருக்கேன். முக்கியமான ஆளவர், அவரை நான் விற்க முடியாது. பஞ்சவடின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மானக்கஞ்சார நாயனார்னு ஒருத்தர். மானக்கஞ்சார நாயனாருக்கு ஒரு பொண்ணு. நாளைக்கு காலையில பொண்ணுக்கு கல்யாணம். பொண்ணுக்கு தலைமுடி இங்க இருந்து 6 அடி நீளம். தலைமுடி 6 அடி நீளம். ஒரிஜினல். அதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. தரகன் சொன்னானா பொண்ணுக்கு தலைமுடி தரையில விழுமுன்னானா. இவன் அதை நம்பி கல்யாணம் பண்ணனானா. முதல் இரவு எடுத்து கீழே வச்சுட்டான். அவ்வளவுதானே, தரையில விழுமுன்னு சொன்னேன். இது உண்மையாவே அவ்வளவு பெரிய முடி, சாப்பிட்ட மாதிரி. பொண்ணு கல்யாணத்துக்கு நிற்குது. ராத்திரி மறுநாள் காலையில ஒரு சாமியார் வந்துட்டார். மானக்கஞ்சார நாயனார் சிவனடியார் காலில் விழுந்து கும்பிட்டார். அவர் இந்த பொண்ணையே பார்த்தார். சாமி என்ன? இல்ல, இந்த மயிர், இந்த முடி இவ்வளவு பெருசா இருக்கு, இது இருந்தா எனக்கு பஞ்சவடிக்கு ஆகும். இருந்தா எனக்கு பஞ்சவடிக்கு ஆகும். உடனே அறிவாளுக்கு கத்திய கொண்டாந்து அந்த பொண்ணு தலையிலேருந்து வெட்டி கொடுத்துட்டாரு. பொண்ணு மொட்டையா நிக்குது. யோசிங்க, கல்யாண பொண்ணு. இவரை பாராட்டுறதா அந்த பொண்ணை பாராட்டுறதா? நம்ம காலமா இருந்தா உனக்கு வேற வேலை இல்லை போயாண்டு போயிருப்பான். இந்த பொண்ணை தானே பாராட்டணும். சிவபெருமான் உடனே காட்சி விட்டுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு முடி வளர்ந்துதான் கல்யாணம் ஆச்சா. அதெல்லாம் கதை. பஞ்சவடினா என்ன அர்த்தம் புரியாம தவிக்கிறாங்க.
முதல்ல நாவலர் பெருமான் தான் பஞ்சவடின்னா என்னன்னு குறிப்பு காட்டினார். பஞ்சவடின்னா தெரியுமா? மயிரினாலே அகலமாக செய்து மார்பில் பூணூலாக தரிக்கப்படும் வடம். அதுக்கு ஏன் பஞ்சவடின்னு பேர் வச்சாங்க? அர்த்தம் சொல்லணும்ல. பஞ்சம்னா விரிவு, வடின்னா வடம், விரிவாக செய்யப்பட்ட வடம். அர்த்தம் சொன்னது யாரு? நாவலர் பெருமான். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருக்கோவையாருக்கு உரை எழுதினார். அதுக்கு சிறப்பு பாயிரம் நாவலர் பாடினார். நன்னூல் காண்டிகை உரை 36 நூல் பதிப்பு, 15 வசன நூல், 1879. சுந்தரர் குரு பூஜை, ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். ஒரு வார்த்தை, இனிமேல் என் பிரசங்கம் நிகழாது சொல்லிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. கார்த்திகை மாசம் 18ஆம் தேதி இருந்த பூவை எல்லாம் எடுத்து தன் தலையில போட்டுக்கிட்டார். ஆத்ம பூஜை, இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு பூஜை. கார்த்திகை மாசம் 20ஆம் தேதி மதுரை, சிதம்பரம், காசி, திருச்செந்தூர் எல்லா ஊர்லயும் விபூதி வந்துச்சான். விபூதியை அள்ளி பூசிக்கிட்டாராம். தேவாரம் படி, திருவாசகம் படி கேட்டுக்கிட்டே இருந்தார். 21ஆம் தேதி எல்லாம் தேவாரம் படிக்கிறாங்க. ராத்திரி 10 மணி திருவாசகம் படி. திருவாசகம் அள்ளிக்க மலத்தையனும் மாறும் அல்லாதவரும் அமரர் போலும் சொல்லிப் பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வதென்று கொள்ளோ என் கொல்லா மணியை புணர்ந்தே. சிவபெருமான் கிடைச்சா அவரை இருக கட்டி பிடிச்சுக்கணும். திரும்பி பார்த்தா நாவலர் சமாதி கிடைத்து விட்டார். கடைசியா கேட்டது திருவாசகம். நாளைக்கு சாயந்தரம் 5:30 7:30 வரைக்கும் திருவாசகத்தை பற்றிய பேச்சு. தலைப்பில் உள்ள பேச்சு அல்ல, நிறைய செய்திகள் வரும். கடைசியா கேட்டது திருவாசகம். 5/12/1879 பாலபாடம் தந்தவர், சைவ வினாவிடை தந்தவர், பதிப்புகள் தந்தவர், புறத்திலக்கணம் அகத்திலக்கணம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் நாவலர் பெருமான். ஆண்டவன் திருவடி அடைந்து விட்டார். இப்போ ஒரு முக்கியமான ஆளு, அவரை பத்தி கொஞ்சம் அதுக்கப்புறம் நேரம் இருந்தா இன்னொருத்தர். இப்ப யாரு முக்கியமான ஆள் தெரியுமா? ஒருத்தரை பத்தி எழுத போறேன்னு சொன்னாங்கன்னா சிரிச்சாராம். எங்களை பற்றி எழுதக்கூடியவர்கள் இன்றும் இல்லை, என்றும் வரப்போவதும் இல்லை. என்னை பத்தி எழுதுறதா இருந்தா அதுக்கு ஆள் இன்னும் பிறக்கல, நீ பிறக்கவும் முடியாது. யாரு சொன்னா? பட்டினத்தாருடைய துறவு, கண்ணப்பருடைய அன்பு, திருஞான சம்பந்தருடைய ஞானம், திருமூலருடைய யோகம், நாளையும் சேர்த்தா இப்ப நான் சொல்ல போற சுவாமி யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை சிவயோக சுவாமி, யோக சுவாமிகள். அவரை பார்த்தவங்க புண்ணியவான்கள். நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையே. சாமி 1964 வரைக்கும் இருந்திருக்கார். மகான். ஒரு செய்தி சொல்லிக் கொள்றேன். பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர், எங்கள் குருநாதர் மாதிரி. ஒரு 30 வருஷம் அவர் கூட பழகி இருக்கேன். சேக்கிழார் விழா நடத்தி 30 வருஷமா நடத்துகிறார். அருமையான சொற்பொழிவாளர், திறனாய்வுக்கு தந்தை, லிட்டரரி கிரிட்டிசிசம். இலங்கைக்கு பேச போறார். அவங்க அப்பா சரவண ஆறுமுக முதலியார், பெரிய பெரிய புராணம் பிரசங்கி. அந்த காலத்திலே பெரிய புராணம் ஆறுமுக முதலியார் பேசினா வேற யாரும் கிட்ட போக முடியாது, அப்படி பேசுவார். இவர் அவருக்கு பிள்ளை, கொஞ்சம் துடிப்பான ஆளு, சின்ன வயசு, காதல். அப்பாட்ட போனார். போனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னாரு. தெரியாம கல்யாணத்தை பண்ணிட்டார். அப்பா வீட்டை விட்டு போறாரு. சரின்னு வந்துட்டாரு. எம்ஏ படிப்போட வெளியில வந்துட்டாரு. பொண்டாட்டி ராஜாம்மாள்னு பேர். இப்பதான் காலமானாங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச குடும்பம். ஞான சம்பந்தம் ராஜம்மாள் வெளியில வந்தாச்சு. படி என்ன, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? பச்சையப்பன் கல்லூரியில போய் பேராசிரியர் சேர்ந்தார்.
ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஒரு பிள்ளை வேற பிறந்துருச்சு. மெய்கண்டான்னு பிள்ளைக்கு பேர் வச்சார். அந்த மெய்கண்டான் இன்னும் இருக்காரு, நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். கிட்டத்தட்ட அவருக்கே ஒரு 70 வருஷத்துக்கு மேல இருக்கும். இலங்கைக்கு சொற்பொழிவு பண்ண கூப்பிட்டாங்க. அருமையா பேசுவார். பெரிய புராணம், கம்பராமாயணம் ரெண்டுலையும் எக்ஸ்பர்ட். கூப்பிட்டாங்க. ஒரு நாள் பேசிட்டார். எல்லாம் யோக சுவாமியை பார்க்க கூட்டிக்கிட்டு போனாங்க. யோக சுவாமி ஒரு குடிசைக்குள்ள வெள்ளை வேட்டி, அப்படியே ஒரு துண்டு அதோட உட்கார்ந்து இருப்பார். பரமாச்சாரியார் மாதிரி. அவர் காலில் போய் விழுந்தார், கும்பிட்டார். அவர் இவரை பார்த்தார், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி பேசினார். ராத்திரி வீட்டுல போய் படுத்தார், தூங்கினார். காலம்பரை எந்திரிக்கிறார். ஆங்கிறார். தொண்டையில சத்தம் வரல, போச்சு. ஒன்னும் புரியல. பேச வரல, சத்தம் வந்தா தானே. ஆன சத்தம் வரலையே. இங்க கருவி கெட்டு போச்சு. இது அற்புதமான கருவி, கடவுள் கொடுத்த கருவி. இது இல்லைன்னா போச்சு. சத்தம் வரலீங்க, தவிக்கிறார். காத்து தான் வருது. டாக்டரை கூப்பிட்டு கேட்டாங்க. அவரு போச்சு, முடிஞ்சு போச்சு. நீ ஒன்னும் செய்ய முடியாது. இவர் வாழ்க்கை பூரா இப்படித்தான். எப்படி இருக்கும்? அப்பாவை எதிர்த்து காதல் கல்யாணம் பண்ணியாச்சு. பொண்டாட்டி, பிள்ளை, பேராசிரியர் வேலை, முதலமைச்சர் வேலையா இருந்தா பேசாமலே வண்டி ஓட்டிடலாம். இது பேராசிரியர் வேலை. பேசித்தானே தீரணும். என் பொழப்பே போச்சே, வாழ்க்கை போச்சே, சொற்பொழிவெல்லாம் போச்சே, படிச்சதை 4 பேருக்கு சொல்ல முடியாது. என்ன செய்யலாம்? மெட்ராஸுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. புறப்பட்டு போ. எப்படி இருக்கும்? ஒரு புண்ணியவான் சொன்னார், யோக சுவாமியை பார்த்துட்டு போ. நல்ல நேரம். நல்ல நேரத்துக்கு தான் நல்ல ஆள் வந்து சேர்ந்தாங்க. யோக சுவாமி காலில் போய் விழுந்தாரா, சாமி இப்படி சிரிக்கிறார். பக்கத்துல இருந்தவர் பேச்சு வரல, தவிக்கிறார். சிரிச்சார். ஏதோ தீர்த்தம் கொடுத்தார். இவர் குடிச்சார். சேக்கடானையும் கம்பனையும் நாம தானே வெட்டி புதைக்கணும். போ. வார்த்தை புரியுதாம்மா? அதான் சித்தர் வாக்கு. நீங்க அப்படியே அர்த்தம் பண்ணக்கூடாது. சேக்கடானையும் கம்பனையும் நாம தானே வெட்டி புதைக்கணும். இலங்கை தமிழ் என்ன வெட்டி புதைக்கணும்? ஆராய்ச்சி பண்ணணும். சேக்கிழார் புராணத்தையும் பெரிய புராணத்தையும் கம்பராமாயணத்தையும் நம்ம தானே ஆராய்ச்சி பண்ணணும். போ. ஹான்னு வாய திறந்தால் பேச்சு வந்துருச்சு. கடைசி வரைக்கும் சேக்கிழாரையும் கம்பனையும் ஆராய்ச்சி பண்ணி பல நூல்கள் எழுதி, சேக்கிழார் விழா, கம்பன் விழா தொடங்கி நடத்தி கடைசியாக நூல் எழுதுகிற பொழுது எழுதினார், சரவண ஆறுமுக முதலியாருடைய பிள்ளையினுடைய தொண்டை போய்விட்டது, இப்பொழுது பேசுவது சிவயோக சுவாமி கொடுத்த தொண்டை. என் தொண்டுக்கு காரணம் சிவயோக சுவாமி. எத்தனை பேர் வாழ்க்கை, எவ்வளவு காட்சிகள். நான் வரலாறெல்லாம் முழுக்க சொல்லல. 1897 விவேகானந்த சுவாமி அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வந்தாராம். அமெரிக்காவிலிருந்து நேர இலங்கைக்கு வந்திருக்கார். 97 புறப்பட்டு வந்துட்டார். வந்தபோது கோட்டையிலிருந்து இந்து காலேஜ் வரைக்கும் ஊர்வலம் யாழ்ப்பாணத்தில். விவேகானந்தர் சிங்கக்குட்டி மாதிரி மேடையில நின்று பேசினாராம் அப்படின்னு யோக சுவாமி எழுதுறார். The subject is vast, but time is short. இதான் அவர் பேசின தலைப்பு. பேசுவதற்குரிய பொருள் அதிகம், நேரம் குறைவு. இப்படி ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சாராம். யோக சுவாமி அவரை கேட்டுக்கிட்டே இருந்தாராம். 1897 யோக சுவாமிக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 வயசுக்குள்ள, அவ்வளவே இருக்காது, அதை விட கம்மியாத்தான் இருக்கும், 30 வயசு. நல்லூர் கந்தசாமி கோயில்ல ஈடுபாடு. அங்க பிரதட்சணம் பண்ணுவாரா யோக சுவாமி. அப்படியே சுத்தி வருவார். பிரம்மசூத்திரம் படித்தார், பல நூல் படித்தார். கடையில் சுவாமியினுடைய சிஷ்ய புள்ள செல்லப்ப சுவாமி. எல்லாரும் அவரை விசர் செல்லப்ப சுவாமி. அநியாயத்தை பாருங்க. பகவான் போனா அவன் வைத்தியக்காரன். நம்ம தானே வைத்தியக்காரன். அவர் அடிக்கடி பேச மாட்டார். ஒரு கடலைக்காரிட்ட ₹1 எடுத்தாராம். அவர் ஒரு வெத்திலையில வச்சு மடித்தாராம். செல்லப்ப சாமி கொடுத்து, யாரு? கடையில் சுவாமி. கடையில் சுவாமி முதல் குருநாதர்.
செல்லப்ப சுவாமி அவர் சிஷ்ய பிள்ளை ஒரு கடலைக்காரிட்ட ₹1 வாங்கினாராம். அதை வெத்திலையில வச்சு மடிச்சாராம். செல்லப்ப சாமிகிட்ட கொடுத்தாராம். தலையில கொடைய வச்சு அடிச்சாராம். ஓ, இதுதான் உபதேசம். யாருக்கு? செல்லப்ப சுவாமிக்கு. சில வாக்குகள் ஆறு அறிவார். நாளைக்கு நடக்க போறதை யார் அறிவார்? எப்பவோ முடிந்த காரியம், எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை. இன்னைக்கு இங்க வந்து இதை கேட்கணும்னா உங்க தலையில பகவான் எப்பவோ எழுதிட்டார், நீங்க மாற்ற முடியாது. எப்பவோ முடிந்த காரியம் நாம் அறியோம். வெறித்த பார்வை, கருத்த திருமேனி, விழுந்து கும்பிட வந்தால் எந்திரிச்சு ஜலங்களிக்கிற இடத்துல போய் நிற்பாராம். அப்பதான் ஒருத்தனுக்கு வரமாட்டான். நம்ம காலில் யாரு விழுந்தா நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டு தட்சிணை வச்சிருக்கிறியான்னு கேட்போம். அங்க போய் நிற்பாராம். 40 வருடமாய் எடுத்த கோலத்தை யாருக்கும் தெரியாமல் சந்தேகப்படாமல் நடித்து காட்டி விட்டு போனார். அவர் நடித்தார். எப்படி? இவங்கிட்ட வரக்கூடாது, மனுஷங்கிட்ட வந்தா 1000 கேட்பான், அதை கொடு இதை கொடுன்னு கேட்பான். பைத்தியம் மாதிரி எடுத்த கோலத்தை நடித்து விட்டு போனார். முதல் சந்திப்பு, யாரடா நீ? நம்மள இருந்த ஓடி வந்துடுவோம். யாரை பார்த்து? செல்லப்ப சுவாமி சிவயோக சுவாமியை பார்த்து, யாரடா நீ? ஆன்மாவா உடம்பா? சந்தேகம். உடம்பா ஆன்மாவா? நீன்னா யாரு? அதுதான் உபதேசம். ரொம்ப நாளைக்கு இவரை பார்க்கல. ஒரு நாள் பார்க்கிறார். நல்லதப்பா, உன்னை போன்ற ஆடைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். யாரடா நீ? முதல் உபதேசம். இரண்டாவது, தேரடா உள்ள போய் பாடுறா, வெளியில பார்க்காது, ஒன்ன பாடுறா. ஒரு அடுத்தவன அயோக்கியன்னு கைய நீட்டியே, உன் பக்கம் 3 விரல் நிக்குது இல்ல, ஒன்ன பாடு. தேரடா தீரடா பற்று, இந்த பற்றை விட்டு ஒரு பொல்லாப்பும் இல்லை. பாவனையினாலே தீட்சை கொடுத்தார் செல்லப்ப சுவாமி. ஞான தேசிகனாக சிவயோக சுவாமி காட்சி கொடுத்தார். மர நிழலும் அன்பர் உள்ளமும் எனக்கு உவப்பான இடங்கள். என்ன? மர நிழல், அன்பர்கள் உள்ளம். இருப்ப மரத்தடி, அதுக்கு கீழே உட்கார்ந்து இருப்பார். பக்கத்தில் ஒரு கொட்டில் செல்லப்பரை அழைத்து அவருடைய முரட்டு பக்தர் நன்னியர்னு ஒருத்தர், அவர் பால் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணனாராம். யார? செல்லப்ப சுவாமிய. அந்த இடம் புனிதமானது, அங்க போய் உட்கார்ந்துட்டார். விவேகானந்த சுவாமி அந்த இடத்துக்கு வந்திருக்கார். சிவயோக சுவாமி எந்த இடத்தை புனிதமானதுன்னு நினைச்சாரோ, எந்த இடத்திலே செல்லப்ப சாமியை வச்சு ஒரு அன்பர் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணினாரோ, அந்த இடத்துக்கு விவேகானந்தர் வந்திருக்கார். வந்து புரி பார்த்திருக்கார். இது ஒரு பாலைவனம், பசுந்தரை. பாலைவனத்திலே இது பசுந்தரை. அந்த சொந்தக்காரர் சொன்னபடி சிவயோக சுவாமி மரத்தடியை விட்டு அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப காலம் அங்கே இருந்தார். ஓலை வைந்த மண்குடிசை, 2 அறைகள். தென்பால் உள்ள அறைகள் சுவாமி இருப்பார். சீடர்கள் தேவாரம் சொல்லுவார்கள், திருவாசகம் சொல்லுவார்கள். பல பேருக்கு கனவில் காட்சி கொடுப்பார். செல்வ சந்நிதிக்கு போனாரா? முருகன் சந்நிதி, செல்வ சந்நிதி. எங்க பார்த்தாலும் சிவலிங்கம் நாரா. காஞ்சி பரமாச்சாரியார் பர்வதமலைக்கு போனார். ஒரே வார்த்தை, அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை, படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமலை நாரா. செல்வ சந்நிதியில் எங்கே பார்த்தாலும் நிலத்தில் கால் வைக்க முடியாதபடி சிவலிங்கங்கள் நிரம்பி உள்ளன, தீபங்கள் எரிகின்றன. இதெல்லாம் அவர் வார்த்தை. எவரேனும் நம்மை விடாது எண்ணினால் அவரே நமக்கு நல்ல அன்பரான் கண்டீர். சிவத்தொண்டன் நிலையத்தை அமைத்தார். அவருடைய திருமொழிகள் நற்சிந்தனை என்று சொல்லப்பட்டன. நிறைய பேருக்கு அருள் செய்தார். உயிர் பலி வேண்டாம், ஐயனார் கோயிலில் அதையெல்லாம் நிறுத்தினார். பலியிடுவது நின்றது. அருமையான வாக்குகள். உண்ணாது உறங்காது இருந்த ஒருவனை பண்ணார் இசை போல் பறிந்து நின்றானை, அண்ணாமலையானை அம்புலி சூடியை எண்ணாமல் எண்ணி எம்பினை தீர்ப்போமே. ஓதுக அது நாம். ஓம் தத் சத் ஓம். அவர் பாடின பாட்டு யோக சுவாமி நற்சிந்தனையிலிருந்து எடுத்தேன்.
நிறைய அற்புதங்கள் சாதித்தவர். அருமையான பாட்டு. முருகனை பத்தி ஒரே ஒரு பாட்டு முடிக்கிறேன். வேலை தூக்கி விளையாடும் தெய்வமே, என் வினைப்பகை தீர் தெய்வமே. வேலை என்று விளையாடும் பெருமானே, என் வினைப்பகையை மாற்று. காலை தூக்கியாடும் கண்ணுதல் தந்த கதிர்காமத்தையனே, கடல் அடி நம்பி வந்தேன். எங்கெங்கும் திருமுகம், எங்கெங்கும் திருவடி, எங்கெங்கும் திருச்செவி, எங்கெங்கும் திருக்கரம், எங்கெங்கும் திருவடி. எங்கே நீ அங்கே நான், ஈசனே கதிர்காம வாசனே முருகேசா. இப்படி வாழ்ந்தவர் யோக சுவாமிகள். இலங்கைக்கு 2 கண்கள், ஒன்னு ஆறுமுக நாவலர், இன்னொன்று யோக சுவாமிகள்.